Namaskaram. Welcome to this Upanyasam. So, Sri Narasimha Jayanti, Adavoti Adiyan Vandu Pandra special Upanyasam idu. Swami Deshikan Sadhichirukra Stotramana Sri Kamasikashtagam அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை ஒட்டி இந்த உபன்யாசம் நடக்க போகிறது. காமாசிகா அல்லது திருவேளுக்கை அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் சேவை சாதிக்கிற ஸ்ரீ அழகிய சிங்கர் பெருமாள் அவரை மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி இந்த இதை சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஸோ அடியேன் வில் பி கிவிங் இட்ஸ் மீனிங் அண்ட் வியாக்கியானம் அரவுண்ட் இட். வழக்கம் போல் அடியேன் வில் ஸ்டார்ட் வித் அ ப்ரேயர் அண்ட் தனியன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யம் கவிதார்க்கிக கேசரியே வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. So Adiyan would like to start by actually chanting a pasuram from Divya Prabandham. இவர் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் சாதிச்சிருக்கிற ரொம்ப பெரிய திருமொழி, அதனோட பேரும் பெரிய திருமொழி. அதில் விற்பரு விழவும் அப்படிங்கிற அந்த பதிகத்தில் திருவல்லிக்கேணியில் உள்ள பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அவர் சாதிச்சிருக்காரு. அதில் ஒரு பாசுரத்தில் ஸ்ரீ நரசிம்ம அவதார அந்த விருத்தாந்தத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு ஹோல் ஸ்டோரியை ஒரு பாசுரத்தில் சொல்கிற மாதிரி வருது. அதில் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் ஆரம்பிக்கிறது. அதாவது ஹிரண்யகசிப்பு குருகுலத்தில் தன் குரு கிட்ட கற்றுக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பையனான பிரகலாதனை அனுப்புகிறான். அங்கே போய் திரும்பி வரைச்சே கத்துண்டவன் திரும்பி வரைச்சே அவன் என் மகனே நீ என்ன கத்துண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவன். அதாவது அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னாக்கா ஸ்ரீ ஹிரண்யாய நமக அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவனுக்கு. ஆனால் அந்த கத்துண்டு வந்த பையனோட வாயில் சகசிரநாமம் பண்ணுறதான், வாயில் ஒரு 1000 நாமம் அப்படின்னு அதுவும் தெள்ளத்தெளிவாக ஒள்ளியே ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை கேட்ட உடனே அவனுக்கு எக்கச்சக்கமாக கோபம் வந்துடுறது. ஒன்றுமோர் பொறுப்பு இல்லைன்னு ஆகி, ஒரு பொறுப்புனாக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, பொறுப்புனாக்க ஒரு பொறுமை, ஒன்றுமே கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் ஆயிடுத்தது அவனுக்கு. அதனால் என்ன பண்ணான்னாக்கா அவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. பிள்ளையை சீறி கோபம் வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் சுவாமின்னு கேட்டாக்கா இன்னும் கொஞ்சம் கோபம் வந்தது. வெகுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். வெகுண்டு தூணை தட்டுறான் அவர். நீ சொன்னையோ இல்லையோ, கம்பராமாயணத்தில் சொல்கிறார் அவர். ஷானினும் உளன், அதாவது இஸ் இன் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் வெல். ஒரு தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணினும் உளன். ஒரு ஆட்டம் எடுத்துட்டு 100 பார்ட்ஸாக டிவைட் பண்ணாக்க அதில் ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்கானவன். அது மாத்திரம் இல்லை, மாமேரு குன்றினும் உளன், பெரிய பெரிய மாமேரு மலையிலையும் இருக்கான். இன்னின்ற தூணிலும் உளன், இந்த தூணில் கூட இருக்கான். நீ சொன்ன சொல்லினும் உளன், நீ சொன்ன வார்த்தையில கூட இருக்கான். இத்தன்மை காணுதை வரவன், நீ பார்க்க போற அப்படின்னு பிரகலாதன் அவங்ககிட்ட சொல்கிறான். இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்கா இது கம்பராமாயணத்தில் உள்ளது பாசுரம். அது வால்மீகி ராமாயணத்தில் ஹிரண்யவதத்தை பற்றி ஒன்றும் போட்டு சொல்லலை அவர். கம்பன் யுத்தகாண்டத்தில் அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்கார். விபீஷணன் ராவணனுக்கு புத்திமதி சொல்கிறச்சே இந்த மாதிரி இந்த ஸ்ரீராமனை சீண்டாதே, அவன் யார் தெரியுமா, அவன் இந்த ஹிரண்ய கசிபுவை கொன்னவனாக்கும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே அந்த விருத்தாந்தத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கார் அவர். அது இன்ட்ரெஸ்டிங் ஒரு சைடு இது என்னன்னாக்கா, டைவர்ஷன் என்னன்னாக்கா, அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு. ஸோ இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத விஷயத்தை போய் நீர் இன்க்ளூட் பண்ணியிருக்கே, அது நியாயம்தானா அப்படின்னு கேட்குறாரு. அது கம்பன் சொல்கிறார், நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஃபைனல் ஆர்பிட்டர் எம்பெருமான் தான். அங்கே ஸ்ரீரங்கத்திலேயே இது நாதமணிக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸ்ரீ நாதமணிக்கு முன்னாடி இந்த மேட்டழகிய சிங்கர் அவருடைய சன்னதியில் தன்னுடைய கம்பராமாயணத்தை வச்சுட்டு அதை இது பண்ணுறாரு, சமர்ப்பிக்கிறார். அதை கேட்டு அந்த மேட்டு அழகிய சிங்கர் பெருமாள் ரொம்ப ஒரு அட்டகாசமாக சிரித்தார். அது இப்படி ரொம்ப சந்தோஷமாக சிரித்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்டகாச சிரிப்பை காமாசிகாஷ்டகத்தையும் பார்க்க போகிறீர்கள் நீங்கள்.
ஸோ அந்த விதத்தில் வந்து கம்பன் வந்து he thought it was very important to include it, even though வால்மீகி ராமாயணம் didn't contain that அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே அது வந்து இந்த மாதிரி அதில் உள்ள பாசுரம் தான் அது. சாணினும் உளன் ஊர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே அதுக்காக வேண்டி ஹிரண்ய கஷிப்பு என்ன பண்ணுறான்னா வெண்டு தூண் புடைப்ப அதுலேருந்து என்ன வருது, பிறை மாதிரி அவனுடைய கோரப்பல் இருக்கு, அனல் விழி நெருப்ப கக்கிற விழிகள் இருக்கு, பேழ்வாய் ரொம்ப பெருசா ஒரு ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி பெருசா இருக்கு. அப்படிப்பட்ட இது நரசிம்மன் வெளியில வர்றான். அந்த தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படி வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதை சம்ஹாரம் பண்ணாங்கிறத வந்து லீவ்ஸ் இட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த விதத்தில். அது ஸோ அடியன் அதை சாதிச்சிட்றேன். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 ஒள்ளியாகி போதாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலன் பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையை ஏற்று அனல் விழியே தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவையே திருவல்லிக்கேணி கண்டேனே அந்தியம் போதில் அரியுருவாகி திருப்பல்லாண்டில் இருந்தது. அரியை அழித்தவனை பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே. பெரிய அழகா சொல்றார் அவர். அந்தியம் போதில் அறிவு உருவாகி சாயங்கால வேளை சந்தியா காலத்தில் அவன் வந்து ஒரு நரசிங்கமாக வந்தான். அவன் வந்து அரியை அழித்தவன். அரினாக்க எனிமி ஆஃப் பிரகலாதன். அவன் அழிச்சான். அவனுக்கு பந்தனை தீர பல்லாண்டு அப்படிங்கிறார். பந்தனைனாக்க ஆயாசம் இவ்வளோ நிறைய இருக்கும். பாவம் பச்சை குழந்தை இப்போதான் தூண்லேருந்து வந்திருக்கிறது. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தையாவது அவனுக்கு கொஞ்சம் வளர்றதுக்கு டைம் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அவன் துஷ்டர்கள்லாம் அழிக்க ஆரம்பித்தான். இந்த பச்சை குழந்தை பாருங்க தூண்லேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு அசுரன் கூட சண்டை போட வேண்டியிருந்தது. அப்படி அதனால் நிறைய ஆயாசம் இருக்கும். அது அந்த பந்தனை தீர நம்ம பல்லாண்டு பாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா தசாவதார ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் வந்து அந்த தூண்லேருந்து வெளியில் வந்து குழந்தை வருது, நரசிம்மன் வெளியில் வர்றார். ஸோ அந்த தூணை வந்து நரசிம்மனோட தாயாக பார்க்குறார் அவர். ஏன்னா தூண்லேருந்து தானே வெளியில் வந்திருக்குது. ஆனால் அந்த நரசிம்மன் யார்? நரசிம்மன்கிற எம்பெருமான் வந்து பிரம்மாவுக்கெல்லாம் அப்பாவானவர், பிரம்மாவுக்கெல்லாம் தகப்பனாரானவர் அவர். ஸோ அந்த தூணுக்கு இந்த நரசிம்மன் வந்து குழந்தை, இந்த நரசிம்மனுக்கு பிரம்மா குழந்தை. அதனால தூண் வந்து பாட்டி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே பாருங்க அந்த தூண் வந்து பிரம்மாவுக்கு பாட்டி ஆயிடுத்து சுவாமி அப்படிங்கிறார். யத் பிராதுர்பவநாதவந்திய ஜடராயம் யாத்ருச்சிகாத்வேதசாயம் யா காச்சித் சஹசா மகாசுரகிருஹயம் ஸ்தூணா பிதாமகி அபூத் பாட்டி ஆனாள் அப்படிங்கிற அந்த தூண் பாட்டி ஆனது விருத்தாந்தத்தை சொல்கிறார் அவர். ஸோ அது வந்து ஆழ்வார்கள் சுவாமி தேசிகன் மற்ற ஸ்தோத்திரங்களில் சாதிச்சிருக்கிறது. இப்போ இந்த அவதாரிகை காமாசிக அஷ்டத்துக்கு அவதாரிகை பார்க்கலாம். இந்த காமாசிக அஷ்டகம் அடியேன்னு சொன்ன மாதிரி வேளுக்கை அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம், திருவேளுக்கைன்னு சொல்லுவாள், காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த திவ்ய தேசம். ஸோ அதை பேஸ் பண்ணுது இது.
ஸோ அதுக்கு இந்த வேளுக்கைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தேன்னாக்க வேள்னாக்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ விருப்பம் அது வேளுக்கை வேள் இருக்கை அப்படிங்கிறது ஒரிஜினல் பேர். அவனுக்கு அந்த வேள் அவனுக்கு விருப்பத்தோட அவன் ஆசையோட தன் சங்கல்பத்தோட அவன் இருக்கான் அவன் அந்த க்ஷேத்திரத்தில். அதனால வேள் இருக்கைன்னு முதல்ல பேர் இருந்தது. நாலாவட்டத்தில் மருவி அது வேளுக்கைனா எடுத்து திருவேளுக்கைங்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணி போகுது. ஸோ அதனோட அர்த்தம் என்ன? விருப்பம் ப்ளஸ் இருக்கை, பை ஹிஸ் சங்கல்பம் ஹி ரிசைட்ஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி. இது சமஸ்கிருத ஸ்வயம் வியக்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஸோ தன்னாடியே உதிச்சு இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் அவனுடைய சங்கல்பத்தினால இருக்கிறதுனால விருப்பம் வேள் இருக்கை அப்படிங்கிற மாதிரி பேர். அதுக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் சம்ஸ்கிருத டிரான்ஸ்லேஷன் காம ஆசிகா. காமனாக்க விருப்பம், ஆசிக்கனாக்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் காம ஆசிக்காங்கிறது வேளுக்கையை சம்ஸ்கிருதத்தில் எழுதினாக்கா அந்த மாதிரி வரும். இது இன்னொரு அர்த்தம் சொல்கிறா. வேளுங்கிறதுக்கு விருப்பம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அடியேன்னு சொன்னேன். இன்னொரு அர்த்தம் இது வேளுங்கிறது மன்மதனை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த விதத்தில் மன்மதன்னாக்கா அழகன் அஃப்கோர்ஸ். அது எம்பெருமான் மன்மதனுக்கும் மன்மதன் அப்படிங்கிற மாதிரி சாக்ஷாத் மன்மதக அப்படிங்கிற மாதிரி இதிலெல்லாம் சொல்கிறா. அதே ஸோ அதனால் மன்மதனுக்கு மன்மதன், அழகனுக்கு அழகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அழகனுக்கு அழகனான எம்பெருமான் அவன் வாசம் பண்ணுற ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அதுவும் அந்த வேள் இருக்கை, அந்த மன்மதனுக்கு மன்மதன் இருக்கை அப்படிங்கிறதும் சொல்கிறார் அவர். அவன் அவ்வளோ அழகா சுவாமின்னு கேட்டால், ஒரு சிங்கம், ஒரு கோபத்தோடு இருக்கிற சிங்கம் அழகான்னு கேட்டாக்க நான்முகன் திருவந்தாயில திருமழிசை ஆழ்வார் அழகா சொல்றார், அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே பணிமென் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ பழகியான்னாக்க தி ஏஜ்லெஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளவு அழகு சுவாமி. அவனுடைய அது சிங்க உருவத்தை பார்த்தேளா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ, அவனுடைய திருவடி ஆசிரியுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் இவர் பராசர பட்டர் சாதிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அவர் நரசிம்ம அவதாரத்தை பற்றி ஒரு 3 ஸ்லோகங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கார் ரங்கராஜஸ்தவத்தில். அதில் என்ன சொல்கிறாருனாக்க, யார் இந்த நரமும் சிங்கமும் கலந்த இந்த உருவம் இருக்கு, நரசிங்க உருவத்தை, அதை யாராவது பார்த்தாள்னாக்க அதுக்கப்புறம் மற்ற அர்ச்சாவதாரங்கள்லாம் அவளுக்கு அவ்வளோ ரசிக்கிறது தான். அதாவது நரம் ப்ளஸ் சிங்கம் அதை பார்த்தாச்சுனாக்கா அதுக்கப்புறம் நரம் தனியார் அனுபவிக்கிறது அவ்வளோ ரசிக்காது, சிங்கமும் அவ்வளோ தனியாக அனுபவிக்கிறது ரசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்க, எப்படின்னாக்க கல்கண்டியும் பாலையும் சேர்ந்து கலந்து சாப்பிட்டேல்னாக்கா அது எப்படி இருக்கும், அதை நீங்கள் அனுபவிச்சிட்டேல்னாக்க அதுக்கப்புறம் வெறும் கல்கண்டை மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுவேளா, அல்லது வெறும் பாலை மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுவேளா, மாட்டேளோ இல்லையோ, அது மாதிரி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்கிறார் அவர், சிதா க்ஷீர நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சிதானா கல்கண்டு, க்ஷீரனா பால், கல்கண்டு ப்ளஸ் பால், அந்த நியாயம், அந்த அக்கார்டிங் டு தட் ரூல் ஒன் ஹூ ஹஸ் என்ஜாய்ட் தட் காம்பினேஷன் வில் நெவர் கோ பேக் டு என்ஜாயிங் ஜஸ்ட் ஒன் ஆர் தி அதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் நிருஹரிதசையோ பஷ்யன், நிருஹரி பஷ்யன் அந்த பார்த்தவா ஔத்பத்திகம் கடனாத்புதம் நரம் உதஹரிம் திருஷ்ட்வைகைகம் சமுத்விஜதே யஜனஹ இதி கில சிதாக்ஷீர நியாயேன, அதாவது சிதாக்ஷீர நியாயேன அந்த நியாயத்தினால சங்கமிதாங்கம் ஸ்புடஷட மகாதம்ஷ்ரம் ரங்கேந்திர சிம்ஹம் உபாஸ்மகே. அந்த நரசிம்மனை இங்கே ரங்கநாதன் கிட்ட பார்க்குறேன், அந்த அவனை நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதில் பார்த்தேன்னாக்க இந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி கிட்டத்தட்ட 150 பாசுரங்கள் இருக்குது. ஸோ அது இந்த ஸ்லைடில் ஒரு நம்பர் 4ன்னு போட்டிருக்கேன். இந்த 4ங்கிறது மங்களாசாசனம் ஆஃப் திருவேளுக்கை. திருவேளுக்கை திவ்ய தேசத்தை பற்றி 4 பாசுரங்கள் இருக்குது. பட் நரசிம்ம அவதாரத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 150 பாசுரங்கள் இருக்குது. அந்த திருவேளுக்கை 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். முதல் 3 ஆழ்வார்களில் 3வது ஆழ்வாரான அந்த பேய் ஆழ்வார் அவர் ஒரு 3 பாசுரம் சாதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் இதில் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடலில் ஒன்று சாதிக்கிறார். ஒரு சாம்பிள் பார்க்கலாம். அந்த 3ஆம் திருவந்தாதி பேய் ஆழ்வாரோடது. அதில் அவரே ஒரு கேள்வி கேட்டு அதை ஆன்சர் பண்ணுறார்.
சுவாமி எங்கெல்லாம் எம்பெருமான் எங்கெல்லாம் சேவை சாதிக்கிறான்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி அடியேன்னு சொல்கிறேன், கேட்டுக்குவோங்கோ. முதல் பிளேஸ் என்னன்னாக்க என்னுடைய மனசில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதை ஏதோ திவ்ய தேசத்தை நியூமரேட் பண்ண போகிறாள்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறார் சிறந்த என் சிந்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முதல்ல என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கான் சுவாமி. அதுக்கப்புறம் செங்கண் நரவும் ஆதிசேஷன் மேலே இருக்கான் சுவாமி. நிறைந்த நீர் கட்சி உள்ளும் காஞ்சிபுரத்தில் இருக்கான் சுவாமி. உறைந்ததுவும் வேங்கடமும் திருவேங்கடத்தில் இருக்கான். வெக்காவும் திருவெக்காவில் இருக்கான். வேளுக்கை பாடியுமே திருவேளுக்கையில் இருக்கான். தாம் கடவார் தன்துழாயார் இந்த திருத்துழாய் அணிஞ்சின்னு இருக்கிற அந்த எம்பெருமான் அப்படின்னு. பெரிய திருமடல்ல வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த நாயிகா பாவத்தில் இருக்கார். பரகால நாயகியாக இருந்துட்டு த்ரெட்டன் பண்ணுறாள். நான் வந்து எம்பெருமான் என்னை கண்டுக்கலைன்னாக்கா நான் வந்து மடல் பண்ணுவேன், சந்தி சந்தியாக போய் அவனை எல்லாரும் கேலி பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறச்சே முதல்ல நான் நிறைய திவ்ய தேசங்களுக்கு போய் முறையிடுவேன், பாருங்க என்னை எப்படி பண்ணிட்டான் பாருங்கன்னு. அதில் வந்து இந்த வேளுக்கையும் சொல்கிறான். மண்ணு மதில் கட்சி வேளுக்கை ஆளறியை அவங்ககிட்டலாம் போய் அப்பீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் அப்படி அப்பீல் பண்ண ஒவ்வொரு திவ்ய தேசங்களில் உள்ள எம்பெருமான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலைனாக்க அதுக்கப்புறம் நான் மடல் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே இந்த வேளுக்கையும் இன்க்ளூட் பண்ணுறார் அவர். சரியா? இந்த இங்கே உள்ள பெருமாளுடைய பேர் அழகேசிங்கர்னு பேர், நிருசிம்மன்னு பேர், முகுந்த நாயக்கன்னு பேர், தாயார் பேர் வேளுக்கை வள்ளி அமிர்தவல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதில் வந்து என்ன இதில் இருக்காருனாக்கா, கோலத்தில் இருக்காருனாக்கா பரியங்க பந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸில் இருக்கார் அவர். அப்படின்னா என்ன சுவாமினா, இது யோக நரசிம்மர், அவர் யோகம் பண்ணிட்டு இருக்கிற நரசிம்மர் அவர். ஸோ அவர் வந்து உட்கார்ந்துன்னு இருக்கார், அடியன் மாதிரி சப்பலா மூட்டு உட்காந்துருக்கார். இடது கால் வலது தொடை மேலே, வலது கால் இடது தொடை மேலே அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நான் கம்பீரமாக உட்காந்துருக்கார். கை ரெண்டும் அப்படி முட்டு மேலே அப்படி அடியன் வச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அழகான போஸில் இருக்கா. இதுக்கு பேர் பரியங்க பந்தம்னு பேர் இது. ஸோ இட்ஸ் அ சிட்டிங் பாஸ்டர். அதே மாதிரி இதுக்கு கீழே பின்னாடி வித் சம்திங் டு லீன் பேக் ஆன் அப்படிங்கிற மாதிரி. இது தியானத்துக்கு ரொம்ப சூட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உபனிஷத்துகளில் பரியங்க வித்யை அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியை பற்றி சொல்லியிருக்கா. வித்யைனாக்கா ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து இட்ஸ் ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ். எம்பெருமான அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஆல்சோ இட்ஸ் டிவைன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எம்பெருமான் தாயார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ்க்கு டார்கெட் யாருன்னு கேட்டாங்க, யாரை குறி வச்சுன்னு அந்த தியானம் பண்ணணும்னு கேட்டாங்க, அது வந்து நரசிம்மன் தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னாக்க, நரசிம்மன் வந்து நமக்கு காமிக்கிறான். அவனை வந்து இந்த பரியங்க வித்தியில சொல்லியிருக்கிறபடி எப்படி அவனை தியானம் பண்ணணுங்கிறத அவனே நமக்கு காமிக்கிறான். அந்த போஸில் அவன் காமிக்கிறான். இந்த போஸில் இருந்துட்டு பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதான் அவனே நமக்கு காமிக்கிறான். இதே சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். It's as if he is trying to teach us the pose that we should use to meditate on him அப்படிங்கிற மாதிரி. இந்த நரசிம்மனை பற்றி நாரசிம்ம வபு அப்படின்னு இதில் வருதோ, சகஸ்ரநாமத்தில் வருதோ இல்லையோ, அதில் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா பக்த பயாபக அப்படின்னு பராசர பட்டர் வந்து அந்த சகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 நாமங்களுக்கு அர்த்தங்கள் சொல்கிறச்சே அவன் வந்து பக்த பயாபக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஹி ரிமூவ்ஸ் தி டெவட்டீஸ் ஃபியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நரசிம்மன் வந்து நம்மளுடைய பயங்களெல்லாம் போக்கடிப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குறார் அவர். ஸோ அதுவும் அந்த பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது உபனிஷத்துகளில் ஒரு மைனர் உபனிஷத் ஒன்று இருக்குது. அது பேர் நிருசிம்ம தாபனீய உபனிஷத் அப்படிங்கிற மாதிரி. அதனுடைய சப்ஜெக்டே வந்து நரசிம்மர், அதாவது க்ளோரிஃபைஸ் நரசிம்மர். அவர் நம்மளை காப்பாற்றுறார். he helps us. He doesn't just help us live here on this earth, but also நமக்கு மோட்சத்தையும் அவர் கொடுக்குறார். மோட்சத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத டீச் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ நிருசிம்ம தாபனீய உபனிஷத்னாக்கா, தாபம்னாக்கா ஒரு இந்த ஹீட் அப்படிங்கிற மாதிரி, சஃபரிங் அப்படிங்கிற மாதிரி. அந்த தாபனீய உபனிஷத், அந்த தாபங்களை போக்குறவன் அந்த நரசிம்மன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு சொல்கிறது. அதனால் தாபனீய உபனிஷத் அப்படிங்கிற மாதிரி. எப்படி அவன் ஏன்னாக்கா அந்த பிறவிலேருந்தும் அவன் வந்து அந்த பிறவிங்கிற சம்சாரங்கிற தாபத்தையும் அவன் போக்குறவன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது அப்படிங்கிறார். பெரியாழ்வாரும் வந்து துக்க சுழலையை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிகத்தில்
ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், சுவாமி உம்மை விட்டால் மருந்து யார் இருக்கா சுவாமி, சம்சாரத்துக்கு வேறு யார் மருந்து இருக்கா சுவாமி, சிவபெருமான் இருக்கானா, இந்திரன் இருக்கானா, இவா ஒத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நீ மருந்து மாத்திரம் இல்லை, அந்த மருந்தை கொடுக்குற மருத்துவனும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யூ ஆர் நாட் ஓன்லி த மெடிசின், யூ ஆர் ஆல்சோ த டாக்டர் அட்மினிஸ்ட்ரிங் த மெடிசின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எருத்து கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவார் இல்லை. அவள் ஒருத்தருக்கும் இந்த சம்சாரங்கிற மதுக்கு என்ன மருந்துங்கிறத அவளுக்கு தெரியாது. நீ ஒத்தந்தானது மருத்துவனாய் நின்ற மாமணி மண்ணா, நீ மருந்து மாத்திரம் இல்லை, மருத்துவனும் நீதான், டாக்டரும் நீதான், மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிரும் சோலை எந்தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அது ஒரு அவதாரிக்கை மாதிரி. இதில் நிறைய கண்டெம்பரரி வியாக்கியானங்கள் சிலதுகள் இருக்குது. ஸோ அடியேன் இதை 2 வியாக்கியானங்களை மெயினாக ஃபாலோ பண்ணுறேன். ஸ்ரீ பையம்பாடி சேட்டலூர் ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சுவாமின்னு ஒரு கண்டெம்பரரி காமெண்டேட்டர், ஆல்சோ ஸ்ரீ ராமதேசிகாச்சாரியார் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர். அவளுடைய வியாக்கியானங்களை அடியேன் ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் அடியேன் ஆடட் சம் ஆஃப் அடியேன்ஸ் ஓன். ஸோ அவள் 2 பேருக்கும் அடியேனுடைய பிரணாம்ஸை தெரிவிச்சுட்டு அடியேன் ஆரம்பிக்கிறேன். முதல் ஸ்லோகம். ஸோ இது காமாசிக அஷ்டகம். ஸோ அதனால் 8 ஸ்லோகங்கள் இருக்கும். சப்ஸ்டன்டிவ் ஸ்லோகங்கள் 8 ப்ளஸ் ஒரு பலஸ்ருதி 9 ஸ்லோகங்கள் இது. ஸோ அடியன் வில் ட்ரை டு டூ ஜஸ்டிஸ், வில் சி. ஸோ முதல் ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப 2 லைன் தான் அது. அதில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த எம்பெருமான் காமாசிக்க இது அவன் எங்கே இருக்கான், அழகேசங்கர் எங்கே இருக்கான் அப்படிங்கிற அந்த வெளுக்கை அழகேசங்கர் எங்கே இருக்கான்ங்கிறத I'll give you his address, அது ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இதில் என்ன சொல்கிறாருனாக்கா, ரொம்ப அழகாக சொல்கிறார். அவன் இந்த இடத்துலேருந்து சவுத்தில் இருக்கான், இந்த இடத்துக்கு நார்த்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். டிரெக்ஷன்ஸ் கொடுக்கறச்சு சொல்லுவோமோ இல்லைங்க, அங்கேருந்து தெற்கில் போங்க, அப்புறம் அங்கேருந்து கிழக்கில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமோ, அந்த மாதிரி சொல்கிறார் அவர். ஒன்லி திங் சுவாமி தேசிகனுக்கு பண் பண்ணுறது ரொம்ப ஆசை, அவருக்கு பிடிக்கும் அவருக்கு. அதனால் உத்தரம் அப்படிங்கிற வார்த்தையை 2 விதமாக யூஸ் பண்ணுறாரு அதை. ஸோ தட்சிணம் உத்தரம்ங்கிற 2 வார்த்தைகள் வரும். தட்சிணங்கிற வார்த்தைக்கு தெற்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, வேகவதி நதிக்கு தெற்கில் இருக்கான்னு சொல்ல போகிறார். ஸோ அப்புறம் வடக்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல போகிறாருனாக்க, ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வேதங்களுக்கு வடக்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி லிட்ரலாக தோணும். ஆனால் அப்படி இல்லை, வேதங்களுக்கு பின்பாகம்னு ஒன்று இருக்கே, உபநிஷத்துகள் இருக்கே, அங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேகவதிக்கு தெற்கில் இருக்கான், உபனிஷத்துகளில் அந்த பின்பக்கத்தில் அந்த இது இருக்க, வேதங்களுக்கு பின்பக்கமான உபனிஷத்து இருக்க, மேல் பக்கமான உபனிஷத்து இருக்கே, அதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப அழகாது. அதில் அவன் இருக்கானவன் அந்த அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற அற்புதமான சிங்கம் ஜெயிக்கட்டும். ஸோ அதனோட மீனிங் சொல்ல போனோம்னாக்கா, அடியன் பிஃபோர் ஐ சாண்ட் ஸ்லோகம், அதாவது வேதங்களோட வடக்கில் அல்லது வேதங்களுடைய மேல்பாகம்னு சொல்லப்படுற உபனிஷத்துகளில் இருக்கான். வேகவதி நதி, அதாவது காஞ்சிபுரத்தில் வேகவதி நதின்னு ஒன்று இருக்குது. அந்த வேகவதி நதி எப்படின்னாக்கா, நீங்கள் இந்த மெய்விரத்த மான்மியம் அப்படின்னு அடியேன்ற உபன்யாசம் ஃபியூ இயர்ஸ் ago, அதில் பிரம்மா சத்தியவிரத க்ஷேத்திரம்னு சொல்லப்படுற காஞ்சிபுரத்தில் ஒரு இது பண்ணுறான், ஒரு யஜ்ஞம் பண்ணுறானது. அதுக்கு அவன் யஜ்ஞம் பண்ணுறச்சே அவன் சரஸ்வதி தேவியை பக்கத்தில் வச்சுன்னு பண்ணணும். பட் அவள் ஒரு பிரணய ரோஷத்தினால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாவா. ஸோ இட்ஸ் அ ப்ராப்ளம் தட் நாட் ஓன்லி ஹியூமன்ஸ் ஃபேஸ், apparently தேவாஸ் ஆல்சோ ஃபேஸ் திஸ். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணானாக்கா, தன்னுடைய மற்ற வைஃப்ஸை வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ சரஸ்வதிக்கு எக்கச்சக்கமாக கோபம் வந்துடுது. ஸோ அவளே இந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி பெரிய நதியாக வேகவதி நதியாக எடுத்து இதை பாறைகளை உடைச்சுண்டு, அதை உடைச்சுட்டு, மலைகளை உடைச்சுண்டு அதெல்லாம் ஓடி வர ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த நதி தான் வேகவதி நதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே அந்த நதிக்கு தெற்கார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வேகவதி வடக்கிலும், வேதங்களின் வடக்கிலும் அல்லது மேல்பாகத்திலும், அதாவது உபனிஷத்துகளிலும், வேகவதி நதியின் தெற்கிலும் தன் சங்கல்பத்தால் எழுந்திருக்கிறான். ஸோ அந்த காமாசிகா அப்படிங்கிற மாதிரியானது அந்த வார்த்தைக்கு சொல்கிறார் அவர். அதில் சேவை சாதிக்கிறான். ஒப்பற்ற இன்காம்பரபிள் அற்புதமான சிங்கம், ஒண்டர்ஃபுல் லயன் அவன் எப்பொழுதும் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற, மே ஹி பி ஆல்வேஸ் விக்டோரியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம், ஸ்ருதிகளுக்கு உத்தர பாகத்தில் இருக்கானவன். வேகவத்யாஸ்து தக்ஷிணம் காமாததிவசன் ஜீயாத் கஷ்சித் அத்புத கேசரி. கஷ்சித் அத்புத கேசரி, அவன் ஒப்பற்ற அற்புதமான சிங்கம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வியாக்கியானம் கொஞ்சம் பார்க்கலாம். அது
அதாவது நரசிம்மன் வந்து அதாவது பிரம்மா வந்து ஒரு யஜ்ஞம் பண்ணுறச்சே அந்த யஜ்ஞத்தை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய அசுரர்கள் வந்து ட்ரை பண்ணா. ஸோ அவளை வந்து அவாகிட்டேருந்து இந்த யாகத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நரசிம்மன் வந்து appeared பிஃபோர் பிரம்மா அப்படிங்கிற மாதிரி தான். பிரம்மா வந்து யாகம் பண்ணுறச்சு ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்து யாகம் பண்ணான். ஸோ அவனுக்கு ஒரு தர்ஷனம் கொடுக்குற மாதிரி வெஸ்ட் ஃபேஸிங்காக அவர் வந்து இது பண்ணார், அவர் தோன்றினார் அவர் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அந்த க்ஷேத்திரத்துலேயும் வெஸ்ட் ஃபேஸிங் அவர் சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி, டு கிரேஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் பிரம்மா அப்படிங்கிற மாதிரி. அதாவது காஞ்சி மகாத்மியம் அப்படிங்கிற கிரந்தத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி அதே சொல்லியிருக்காது. அதாவது நரசிம்மா வாஸ் present right there in the middle of the sacrificial hall on the western side of the mountain, protecting the sacrifice from the asuras on all sides அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாவா. ஸோ அது அந்த அதை வச்சுன்னு நமக்கு தெரியறது இது மாதிரி பண்ணான்னு. नृसिंहो यज्ञशालयाः मध्ये शैलस्य पश्चिमे तत्रैवासीद्मखं रक्षन् असुरेभ्यः समन्ततः அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அப்புறம் வந்து அடியேன்னு சொன்னேன், இவர் உத்தரம்ங்கிற வார்த்தையை பண் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. இந்த உத்தரம்ங்கிற வார்த்தையை வந்து கோதாஸ்துதிலையும் பண் பண்ணியிருக்கார் அவர். திக் தக்ஷிணாபி பரிபக்திரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா, சர்வ உத்தரா அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க. சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத், அதாவது திக் தக்ஷிணாபி, இந்த தக்ஷிணம் தெற்கு திசை இருக்கே, தெற்கு திசை வந்து எப்படின்னாக்கா, அதாவது பார்த்தேன்னாக்கா அவதாரங்கள் பார்த்தேன்னாக்கா ராமாவதாரம் தெற்கில் நடந்ததா வடக்கில் நடந்ததா? வடக்கில் நடந்தது. கிருஷ்ணாவதாரம் எங்கே நடந்தது? தெற்கில் நடந்ததா வடக்கில் நடந்ததா? வடக்கில் நடந்தது. அப்படி பார்க்கறச்சே சுவாமி என்னாச்சு சுவாமி, இது சவுத்துக்கு இதே கிடைக்கல, மவுசே கிடைக்கல சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி தோன்றதோ இல்லையோ. அதான் சொல்கிறார், தெற்கு வந்து தாயே நீ பிறந்ததுனாலன்னு கோதை கிட்ட சொல்கிறார். தெற்கு திசைக்கு didn't get the appropriate respect before, பட் நீ பிறந்ததுனால தட்சிணம்ங்கிறது உத்தரமாயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தட்சிணம்ங்கிறது தெற்கு திசை வந்து உத்தரம் ரொம்ப மேலாயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதே விதத்தில் வந்து அங்கேயும் வந்து உத்தரம்ங்கிற வார்த்தை வந்து வடக்குங்கிற அர்த்தத்தில் இல்லை, மேலான ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ. அதே மாதிரி இங்கேயும் பண் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து இந்த அத்புத கேசரி அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த ஷவுனக்கர் அப்படிங்கிறவர் வந்து மாங்கல்ய ஸ்தவத்தில் சொல்கிறச்சே வந்து நரசிம்மனுடைய பேரை சொன்னாலே அசுரர்கள்லாம் ஓடி போயிடுவா, தேவர்கள்லாம் தலையை குறிஞ்சு வணங்குவாளாம். எல்லாம் ஆல் த ஈவில் ஸ்பிரிட்ஸ் பெரிஷ், துஷ்டர்கள்லாம் ஓடி போயிடுவா. அப்படிப்பட்ட அந்த லார்ட் ஹரி இருக்கானே, who has that wonderful lion like form and whose glory causes such effects, அவன் வந்து let him be mine for the increase of auspiciousness அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திரவந்தி தைத்யா பிரணமந்தி தேவதாக, இது வந்து மாங்கல்ய ஸ்தவத்தில் வருது. நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சரயக யத் கீர்த்திநாத் சோத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவ்ருத்தயே ஹரிஹி அப்படின்னு வருது. சரியா? ஸோ இது வந்து முதல் ஸ்லோகத்தினுடைய இது வியாக்கியானம். இது ரெண்டாவது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த நரசிம்மர் வந்து இவருக்கு 2 கண்கள் இல்லை 3 கண்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த 3 கண்கள் என்னன்னாக்கா சூரியன், சந்திரன், அக்னி அப்படிங்கிற மாதிரி 3 கண்கள் இருக்குது. இவற்றை திருக்கண்களாக உடையவர். நமக்கு 3 கண்கள்னாக்க முதல்ல இந்த முக்கண்ணன்னு சொல்லப்பட்ட இந்த சிவபெருமான் ஞாபகம் வருது. பட் யூ வில் see an interesting connection between நரசிம்மர் அண்ட் சிவபெருமான் இந்த வியாக்கியானத்தில் வரப்போகுது. அதாவது ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த நரசிம்மர் வந்து 3 கண்களை உடையவர், சூரியன், சந்திரன், அக்னி இவற்றை திருக்கண்களாக உடையவர். அவர் வந்து நம்மளுடைய தாபங்களெல்லாம் ஒழித்தருளட்டும் அப்படிங்கிற, மே ஹி ரிமூவ் ஆல் ஆஃப் அவர் சஃபரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. தாபங்கள்னாக்கா, தாபம் லிட்ரலி மீன்ஸ் ஹீட், பட் இது ஃபிகரேட்டிவ்லி இட் மீன்ஸ் ஆல் த சஃபரிங்ஸ் வி ஹேவ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த பூமியில் இருக்கிறச்சே நமக்கு வந்து ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக அப்படிங்கிறமான தாபங்கள் வருது. ஆத்தியாத்மிக அப்படின்னாக்கா நேச்சுரலி அக்கரிங் அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஜலதோஷம் வந்துனாக்கா அது ஆத்தியாத்மிக அப்படிங்கிற மாதிரி. ஒரு கோபம் வந்துனாக்கா அதுவே ஆத்தியாத்மிக அப்படிங்கிற மாதிரி. ஒரு டிப்ரெஷன் வந்ததுனாக்கா அதெல்லாம் ஆத்தியாத்மிக. ஆதி பௌதிகங்கிறது மற்ற ஜந்தூஸ்கிட்டேருந்து நம்ம வருது அப்படிங்கிற மாதிரி. ஒரு கொசு கடிச்சதுனாக்கா அது வந்து ஆதி பௌதிக அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி மற்ற ஜந்துக்கள்கிட்டேருந்து வருது.
பக்கத்தாத்துக்காராகிட்டே இது வந்துன்னா கூட அது கூட இட் வில் பி இன் திஸ் கேட்டகரி. ஆதி தெய்வீகங்கிறது இந்த பை டிவைன் இதனால வருது மாதிரி, ஒரு புயல் வந்ததுனாலோ அல்லது ஒரு பூகம்பம் வந்ததுனாலோ அதெல்லாம் வந்து ஆதி தெய்வீக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான தாபங்களை அவர் ஒழித்தரல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அது ஆல்சோ ஒன் திங் யூ கேன் ஆட் இஸ் ஜென்ரலி சம்சாரம்ங்கிறதே ஒரு தாபம் தான் அது, அந்த தாபத்தையும் அவர் தான் ஒழிச்சரலும் அப்படிங்கிற மாதிரி அது. அப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் வந்து இந்த ஸ்ரீ நரசிம்ம தாபனியம் நடியன் ஒரு உபனிஷத் மென்ஷன் பண்ணேனே, அதனுடைய சாரமே இவர்தான். அப்படிப்பட்ட சாரமானவர் வந்து அந்த காமாசிகா ஹரியானவர், காமாசிகால சேவை சாதிக்கிற அந்த ஹரியானவர், அவர் வந்து நம்மளுடைய தாபங்களெல்லாம் ஒழித்து அருளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது இதுவும் ஷார்ட் ஸ்லோகம் தான் அது. தபனேந்வக்னி நயனகம் தாபானபச்சினோது தாபானபச்சினோது, தாபங்களை அவர் வந்து ரிமூவ் பண்ணட்டும், அழிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. நம்முடைய தாபனீய ரகசியானாம், அந்த இதை நரசிம்ம தாபனீய உபனிஷத் அதனுடைய அந்த ரகசியானாம், அந்த ரகசியமான அந்த உபனிஷத் இருக்கே, அதனுடைய சாரம் இவர் காமாசிகா ஹரி. இந்த திருவேளுக்கை ஹரி வந்து அது சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இவர் வந்து வலது கண், ஸோ வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, இவருடைய வலது கண் வந்து சூரியன், இடது கண் வந்து சந்திரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு பிரமாணமாக முண்டக உபனிஷத்தில் ஒரு ஸ்லோகத்தை காமிக்கிறார். ஹரி ஓம் அக்னிர் மூர்தா, அதில் வந்து எம்பெருமானுடைய ஹெட் வந்து ஃபயர் இஸ் இஸ் ஹெட்னு ஆரம்பிக்கிறது. சக்ஷுஷு சந்திர சூரியோ, அவனுடைய கண்கள் வந்து சந்திரனும் சூரியனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறம் இட் கோஸ் ஆன் திசஹ ஸ்ரோத்ரே, திசைகள் தான் அவனுடைய காதுகள் அப்படிங்கிற மாதிரி வரிசையாக போகுது அது. பட் நமக்கு முக்கியமான வேணுங்கிறது வந்து அந்த சக்ஷுஷு சந்திர சூரியோ அப்படிங்கிற மாதிரி, அவனுடைய கண்கள் வந்து சந்திர சூரியன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மூணாவது ஐ வந்து அக்னிங்கிறத வந்து மாங்கல்யஸ்தவத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். அது வந்து எப்படின்னாக்கா, யதீக்ஷண ஜோதிஷி ரஷ்மி மண்டலம் பிரலீனம் ஈஷன்ன ரராஜ பாஸ்வதக அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுடைய மூணாவதுக்கான அக்னிங்கிறது சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ பார்த்தேன்னாக்க நம்ம வந்து as I said, நமக்கு சிவபெருமான் தான் முக்கண்ணன் நினச்சின்னு இருக்கோம். பட் தி ஒரிஜினல் 3-eyed லார்ட் வந்து நரசிம்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, சிவபெருமான் வந்து நரசிம்ம பக்தராம் அவர். நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க, அது வந்து ஸோ அதாவது மந்திரராஜ பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தோத்திரம், அதை கம்போஸ் பண்ணதே ருத்ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ சிவபெருமான் வந்து ஒரு பெரிய நரசிம்ம பக்தர். அது அந்த தான் அது நரசிம்மனுடைய பக்தர் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக வேண்டி யூ டுக் அ ஃபார்ம் வித் 3 eyes. அண்ட் ஆல்சோ அது எப்படி சிங்கத்துக்கு பின்னாடி இந்த மேனுங்கிற இந்த பிடாரி இருக்குமோ அதே மாதிரி தனக்கு ஒரு மேட்டட் ஹேரை வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ அது அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் இது. ஸோ அதனால் வந்து சிவபெருமான் வந்து ட்ரைஸ் டு இமிட்டேட் ஹிஸ் ஹீரோ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஸோ டெஸ்ட்ராயர் ஆஃப் தாபம்ஸ் அப்படிங்கிறத தீயினில் தூசாகும்னு அப்படி ஸ்ரீ ஆண்டாள் சொல்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி இந்த நரசிம்மனை மெடிடேட் பண்ணாக்க அதெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அதாவது நம்ம வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்கள் பண்ணுறச்சே நரசிம்மனை மறக்கவே கூடாது அப்படின்னு மார்க்கண்டேயர் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அதாவது a mortal should never forget Lord Narasimha while engaging in challenging activities னு சொல்கிறார். என்ன மாதிரி ஈவன் swimming across water, climbing mountains, roaming in forests, traversing difficult and dangerous paths or entering caves and fortresses அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங் விஷயம் பண்ண போகிறோமோ, so it doesn't have to be physical, it could even be something that requires the mental effort. அந்த மாதிரி இருக்கிறச்சே கூட ஒரு சேலஞ்சிங் எஃபர்ட் இன்வால்வ் ஆச்சுனாக்கா நரசிம்மர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுனாக்கா ஜலசந்தரேண சைவ பர்வதாரோஹணேபி சயம் வனேபி விசரன்மத்யோ துர்கமே விஷமே பதி டலி பிரவேசனே சாபி நாரசிம்ஹம் ந விஸ்மரேத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவன் வந்து நம்ம தாபங்களெல்லாம் போக்குவாங்கிறது வந்து ஸ்ருதியில் வேதங்களில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னாக்க, சுவாமி இவர் வந்து ஒரு பாலைவனத்தில் உள்ள ஒரு சோலை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தன்வன் இவ பிரபா அசி அப்படிங்கிற மாதிரி. தன்வன்னாக்க பாலைவனம்,
பிரபானாக்க இந்த ஒயசிஸ் அப்படிங்குவோமே. ஸோ பாலைவனத்தில் உள்ள சோலை மாதிரி இவன் நீ இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ரகுவீர கத்தியத்திலையும் சுவாமி தேசிகன் சொல்றார், பவ தபன தாபித பக்தஜன பத்ராராமா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அதாவது வந்து ஒன் ஹூ இஸ் அன் ஆஸ்பிஷியஸ் ப்ளஷர் கிவிங் ஃப்ளவர் கார்டன் சோலைங்கிறது டு டெவட்டீஸ் பர்ன்ட் பை சம்சாரா த சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பவதபன தாபித பக்தஜன பத்ராராம அப்படிங்கிறது அந்த இதில் சொல்கிறார். ஸோ அது வந்து நரசிம்மனும் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ தாபனீய அப்படிங்கிறது வந்து இங்கே தாபனீயங்கிற வார்த்தை வருது. இந்த தாபனீய ரகசியானாம் சாரக, இந்த தாபனீயங்கிற வார்த்தை வந்து ப்ரொடெக்ட் தோஸ் சஃபரிங் ஃப்ரம் சம்சார தாபம் அப்படிங்கிறதும் அர்த்தம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த நரசிம்ம தாபனிய உபனிஷத் அப்படிங்கிறது அடியேன்னு சொன்ன மாதிரி நரசிம்மனுடைய வைபவத்தை ரொம்ப அழகாக சொல்கிறது, இன்க்ளூடிங் இந்த தாபங்களை எல்லாம் அவன் அழிக்கிறான்ங்கிறது சொல்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் சொல்கிறா. இது வந்து நம்ம அடியேன் ஏற்கனவே சொன்னேன், சிவபெருமான் வந்து நரசிம்ம பக்தர் அப்படிங்கிற மாதிரி. ஆதிசங்கர பகவத் பாதரும் அவர் வந்து நரசிம்ம பக்தராம். அது என்னன்னாக்க அவர் வந்து நரசிம்ம மந்திரங்களையும் தியான ஸ்லோகங்கள் அதெல்லாம் வந்து சாரதா திலகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் அவர் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அவர் வந்து பெரிய நரசிம்ம பக்தர் அவர் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜண்ட் ஒன்று சொல்கிறார். அவர் ஒரு தரம் குளத்தில் போயின்னு இருக்கிறச்சே குளத்தில் அவர் காலை முதல்ல பிடிச்சது போல இருக்கு. உடனே இவர் ஆதிசங்கரர் வந்து அவர் அப்பீல் பண்ணுறார். எப்படி அப்பீல் பண்ணுறாருனாக்கா ஒரு ஸ்தோத்திரத்தை கம்போஸ் பண்ணி அப்பீல் பண்ணுறார். அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பேர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பன ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்தோத்திரம். அதில் வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து இட் எண்ட்ஸ் வித் லக்ஷ்மி நிருசிம்ம அப்படின்னு கூப்பிட்டுட்டு மம தேஹி கராவலம்பம் அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் கிவ் மீ யுவர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் கடைசி லைன் வந்து அந்த மாதிரி புரியுது, லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து அது பண்ணதுக்கப்புறம் அப்படி அந்த ஸ்தோத்திரத்தை கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முதல்ல வந்து apparently moved away from him அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் வந்து இன்னொரு கிரந்தம் பிரபஞ்சசாரம் அப்படிங்கிற கிரந்தத்துலேயும் நரசிம்ம மந்திரங்களை ரொம்ப அழகாக எடுத்து இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம வந்து வி டோன்ட் நோ ஜென்ரலி அசோசியேட் ஆதிசங்கரா வித் பீயிங் அ டெவட்டி ஆஃப் லார்ட் நரசிம்மா. பட் இவர் என்ன சொல்கிறார், ஸ்ரீவத்சாங்காச்சாரியார் சொல்கிறார் ரொம்ப அழகாக, அடியேனுக்கு தெரிந்த வரையிலும் ஸ்ரீ நரசிம்மனை பற்றி அதி பிராச்சீன காலத்தில் ரொம்ப பழங்காலத்திலேயே இவ்வளவு விரிவாய் கிரந்தங்களில் காட்டியவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் தான் காமிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரியா? ஸோ அந்த விதத்தில் சம்திங் நியூ தட் வி மைட் நாட் ஹவ் நோன் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி. மூணாவது ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருனாக்க, அதாவது அவன் வந்து இப்போதான் முதல் திரும்ப சொல்ல போகிறார். அவன் வந்து நரனும் சிங்கமும் கலந்த உருவம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறார் அவர். ஸோ அவன் வந்து இந்த ஸ்தலம் இருக்கே, இந்த வேளுக்கை அப்படிங்கிற ஸ்தலத்தை வந்து அவன் வந்து வைகுண்டத்தை விட இங்கே நிறைய பகுமானம் இது மதிப்பும் அன்பும் வச்சுருக்கான், ஆசையும் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ முதல்ல சொல்கிறச்சே அவனுடைய ஃபார்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கழுத்து வரைக்கும் சகல காரண புருஷன் அப்படிங்கிற மாதிரி புருஷ சுத்தத்தில் சொல்ல வருதில்ல, அதே புருஷன் தான் வந்து கழுத்துக்கு கீழே அந்தவனாக இருக்கான். இந்த புருஷ சுத்தத்தில் சொல்லப்பட்டவன் வந்து கழுத்துக்கு கீழே அந்த ஃபார்ம் இருக்குது. அதுக்கு மேலே அவனுடைய சிங்கமுடைய ஃபார்ம் இருக்குது. அது மாதிரி சத்ருக்களை எல்லாம் அவன் அடக்கினவன் அவன். அண்ட் வேகவதி நதியில் அது பக்கத்தில் அதனுடைய கரையில் அவன் சேர்ந்துருக்கிறதுனால அதாவது அவ்வளவு பிடிச்சிருக்கு அவனுக்கு. அந்த பேரே வந்து சங்கல்பத்தினால அங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ இல்லையா, அவ்வளவு பிடிச்சி வேள்னாலே விருப்பத்தினால இருக்கான் தானே. அது எப்படி விருப்பம்னாக்கா அவனுக்கு பரமபதத்தில் கூட அவ்வளவு ஆசை இல்லை, அதனால் அப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார். வேகவதி நதியின் அருகில் சேர்ந்து இருப்பதால் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள பகுமானத்தை விட்டுட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னாக்கா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறச்சு என்ன வைகுண்டத்தில் உள்ளவாளை பார்த்தேன்னாக்கா அவள் ஏற்கனவே முக்தி அடைஞ்சவா, அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணும், நமக்கு அவருக்கு ஒன்றும் ஹெல்ப் வேண்டாம். ஆனால் இந்த பூலோகத்தில் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் வந்து சம்சாரத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்கா.
அதனால் அவளுக்கு தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது அவசியம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து வைகுண்டத்தில் அவர் தன்னுடைய பகுமானத்தை விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வேகவதி நதியின் அருகில் சேர்ந்திருப்பதால் வைகுண்டத்தில் உள்ள பகுமானத்தை விட்டவர், அவரை தியானிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஸ்லோகம் போகுது. ஆகண்டம் ஆதி புருஷம், ஆகண்டம்னா கழுத்து வரைக்கும் ஆதி புருஷனான அந்த புருஷன் அவன். கண்டீரவம் உபரி, உபரினா மீதிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோமோ இல்லையா, உபரி கண்டீரவம், மீதி வந்து சிங்கம் அப்படிங்கிற மாதிரி. குண்டிதாராத்தியம், குண்டிதாராத்தியம்னா சத்ருக்களை அடக்கியவர் அவர். வேகோபகண்ட சங்காத், இந்த வேகவதி நதியின் அருகில் சேர்ந்திருப்பதனால விமுக்த விட்டுட்டார் அவர். என்னத்தை? விமுக்த வைகுண்ட பகுமதிம், வைகுண்டத்து மேலுள்ள அந்த பகுமானத்தை அதை விட்டுட்டார் அவர். அதனுடைய மேலே உள்ள ஆசை அதெல்லாம் விட்டுட்டார் அவர். அப்படிப்பட்ட அந்த இவனை உபாசேய, அவனை நான் உபாசிக்கிறேன், தியானிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ இதனுடைய வியாக்கியானங்கள் பார்க்கலாம். ஸோ இவன் வந்து நாட் ஜஸ்ட் அ லயன், அ மேன் லயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது வந்து 2ஆம் திருவந்தாதியில் வந்து பூதத்தாழ்வார் சொல்கிறார், மூர்க்கத்தவனை, அதாவது மூர்க்கமாக இருந்த இவனை ஹிரண்ய கசிப்புவை நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட, நரம் கலந்த சிங்கம், மனுஷனோட கலந்த சிங்கமாக அவனை அது சம்ஹாரம் பண்ணினவனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த புருஷங்கிற வார்த்தை வந்து, அதாவது புருஷங்கிற வார்த்தை வந்து எம்பெருமானத்தான் சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது. பகவானிதி சப்தோயம், பகவான் அப்படிங்கிற சப்தம் அந்த வார்த்தை எப்படின்னாக்க, ததா புருஷ இத்யபி நிருபாதிஜ வத்தேதே வாசுதேவே சனாதனே. அதாவது இந்த வார்த்தைகள் பகவான் அண்ட் புருஷா அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் வந்து எம்பெருமானத்தான் ரெஃபர் பண்ணுறது. அது இது மாதிரி. ஸோ தீஸ் டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் வித்வுட் எனி லிமிடேஷன்ஸ், அன்கண்டிஷனலி தே ரெஃபர் டு ஹிம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அண்ட் தே ஆர் எட்டர்னலி அசோசியேட்டட் வித் வாசுதேவ எம்பெருமான்னு சொல்கிறார். த டைம்லெஸ் அண்ட் ஆப்சல்யூட் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி சப்டியூர் ஆஃப் எனிமேஸ், ஸோ குண்டித அராத்திம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறச்சே அதுக்கு வந்து வியாக்கியானங்களில் சொல்கிறார். அந்த மந்திரராஜ பத ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது கம்போஸ்ட் பை ருத்ரா ஸ்ரீ நரசிம்மனை பற்றி. அதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்க, நான் வந்து bow down to the terrifying ones. நரசிம்மனை பற்றி சொல்கிறார். By remembering whose name ghosts, spirits, demons, diseases and afflictions perish in fear. ஸோ அவனோட பேரை நினைச்சாலே இந்த பூதங்கள், பிசாசுகள், அதுகள், டீவன், டிசீசஸ் அதெல்லாம் அந்த பயத்திலே அதுகள் போயிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். என் நாம ஸ்மரணாத், எந்த நாமத்தை நினைச்சாலே, என் நாம ஸ்மரணாத், என் நாம ஸ்மரணாத் பீதாக பயம், பூத பேதாள ராட்சசா, பூதங்கள், வேதாளங்கள், ராட்சசர்கள்லாம் வந்து அது மாத்திரம் இல்லை, ரோகத்யாஷ பிரணஷ்யந்தி விபீஷணம் தம் நமாம்யகம். அப்படி எல்லாமே அது பேரை மென்ஷன் பண்ணாலே எல்லா விதமான சத்ருக்கள் வாழ எல்லாருமே வந்து பயந்து போயிடுவா. தே வில் பெரிஷ். அப்படிப்பட்டவனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சிவபெருமான் அந்த அந்த மந்திரராஜ பதம். மந்திரராஜங்கிற வார்த்தை அப்படின்னாக்க, இந்த நரசிம்ம மந்திரம் வந்து ராஜ, இட்ஸ் த கிங் ஆஃப் மந்திரம்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தத்தில் மந்திரராஜ பதம் அப்படிங்கிற பேரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த விமுக்த வைகுண்ட பகுமதி, அதாவது வைகுண்டத்து மேலே உள்ள அந்த பகுமானத்தெல்லாம் விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி, அடியேன் சொன்ன மாதிரி த லிபரேட்டட் ஒன்ஸ் வந்து அவளுக்கு ஹெல்ப் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. வராக புராணத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தில் வந்து வைகுண்டத்தை விட்டுட்டு அவன் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேத்திரத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இன்னொரு இதில் பார்த்தேன்னாக்க வைகுண்டத்தை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஸோ அதில் பார்த்தேன்னாக்க இந்த வராக புராணத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு இது வருது. அது அதில் என்னன்னாக்கா, மாயாவி பரமானந்தம், மாயாவியான எம்பெருமான், ஆச்சரியகரமானவனான எம்பெருமான், மாயாவி பரமானந்தம்
தியக்த்வா வைகுண்டம் உத்தமம். வைகுண்டம் தியக்த்வா, அதை விட்டுட்டான். அது எப்படிப்பட்டது வைகுண்டம்? உத்தமம் பரமானந்தம். அப்படிப்பட்ட வைகுண்டத்தை விட்டுட்டு அவன் எங்க இருக்க வந்துட்டான்னாக்க திருவேங்கடத்துக்கு வந்துட்டானாம். சுவாமி புஷ்கரிணி தீரே. சுவாமி புஷ்கரிணின்னு இந்த திருவேங்கடத்துல ஒரு புஷ்கரிணி இருக்கு, கோனேரிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இது கோனேரி கோனேரி வாழும் குருகாய் பேர அப்படின்னு இவர் குலசேகர ஆழ்வார் சொல்றாரு. அந்த கோனேரி பக்கத்துல வந்தானவன் ரமயாசக ஸ்ரீதேவியோட வந்தானவன் மோதத்தை அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதே இதை பெரியாழ்வாரும் சொல்றார். சுவாமி தனிக்கடலே சென்னியோங்குன்னு ரொம்ப அழகான பதிகம் அது. சென்னியங்க திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்றார். அதுல சொல்றார் அவர், தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்று. சுவாமி உமக்கு நிறைய வீடுகள் இருக்கு சுவாமி. தனிக்கடலே பார்க்கடல்னு உனக்கேன்னு எக்ஸ்க்ளூசிவா வச்சுருக்கே. தனிச்சுடரே சூரிய மண்டலம்லாம் உம்முடையதான். தனி உலகே வைகுந்தமே உமக்குன்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்தாக்கினே. எல்லாத்தையும் விட்டுட்டு நீர் அடியேனுடைய மனசுல வாசம் பண்ண வந்தேரே சுவாமி. இதை நான் இந்த பாக்கியதான் அடியன் என்னன்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ அப்புறம் வந்து இந்த உபாசை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே நான் அதாவது உபாசிக்கிறேன் தியானம் பண்றேன்னு இந்த ஸ்லோகத்துல வருது. இது அதுக்கு வியாக்கியானம் சொல்றச்சே வந்து சொல்றார். அதாவது உபாசிக்கிறேன்னாக்க அந்த அந்த ஃபார்மை தியானம் பண்றேன், அந்த நரசிம்மனுடைய ரூபத்தை தியானம் பண்றேன்னு சொல்லி சொல்றார் அவர். தியானம் பண்றேன்னாக்க இங்க இருக்கிறச்சே தியானம் பண்றேங்கிறது மாத்திரம் இல்லை, நான் வந்து வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த நரசிம்ம உருவம் வந்து எனக்கு கண்ணுக்கு தென்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அப்படின்னு சொல்றாரு. அது இதே இது திருவாழ்மையிலும் சுவாமி இவர் நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். ஆகம் சேர் நரசிங்கம் அது ஆகியோர் ஆகம் வள்ளுயிரால் பிளந்தான் உரை. இந்த நரசிங்கமாகி இந்த இவனுடைய ஹிரண்ய கசிப்புவனுடைய இதை பிளந்தானே, மார்பை பிளந்தானே, அவன் இருக்கிற மாக வைகுந்தம். மாகனாக்க அந்த பரம வியோமம், இந்த பரம இந்த சுப்ரீம் ஸ்கைன்னு சொல்றாள், இந்த சுப்ரீம் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் எண்ணும் இராப்பகல் என்றியே. அந்த நரசிங்க ரூபத்திலே அவனை பார்க்கணும், அந்த இதில் அந்த வைகுந்தத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற ஏகம் எண்ணும் அந்த ஒரே நினைப்போடு இருக்கும். இராப்பகல் என்றே, ராத்திரி பகலும் இருக்கும் என்னுடைய மனசு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் பார்க்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் வந்து அது இவரும் சுவாமி நம்மாழ்வாரும் அந்த மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கோபால வம்சத்திலையும் சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது இவர் வந்து இப்போ கோபால வம்சத்தில சொல்றச்சே சுவாமி என்னுடைய மரண தருவா இருக்கு, அதாவது பிரயாண சமயே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பிராணன் போற சமயத்துல அது எனக்கு வந்து இந்த கோபாலனுடைய உருவம் என்னுடைய கண் முன்னாடி தோணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றார். இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவனுடைய அதரத்துல வந்து அழகான புல்லாங்குழல் இருக்கணும், அவனுடைய திருமுடியில சாய்ந்து தொங்குற மயில் பீலி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அவனுடைய இந்திர நீலமணி மாதிரியான நீல நிறமான உருவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதராஹிதயம் சாருவம் மகுடாலம் பிமயூரயம் பிஞ்சமாலயம் ஹரிநீலசிலம் விபங்கநீலம் பிரதிபா மம அந்திம பிரயாணே. ரொம்ப அழகானது. மம அந்திம பிரயாணே. அந்த சமயத்தில் எனக்கு இந்த உருவம் தோணணும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம பிராணன் போகிற சமயத்தில் அவனை பற்றி நினைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, பிரபத்தி பண்ணிட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி வராக சரம ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அவர். அப்படி இருந்தாலும் இவர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் சுவாமி, எனக்கு மரணம் நேரம் சமயத்தில் கூட எனக்கு அடியனுக்கு உம்முடைய திருவுருவம் தெரியணும் இந்த மாதிரி சொல்கிறார் அவர். அதே மாதிரி வைகுண்டம் போனதுக்கப்புறம் நரசிம்ம உருவத்தில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 4வது ஸ்லோகம் இது. 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறச்சே
என்ன சொல்கிறாருனாக்கா, இவர் வந்து எல்லா ஜந்துக்களுக்கும் இவர் தான் உறவினர் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிருபாதிக்க அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்லுவார். நிருபாதிக்கனாக்கா அன்கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இந்த இதில் நம்மளுடைய சம்சாரத்தில் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அது வந்து தேர் நாட் அன்கண்டிஷனல், தேர் கண்டிஷனல். அப்படிங்க நம்ம பண்ண கர்மாக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறவா வந்து சர்டன் ஜீவாத்மா. பட் ஆனால் போன பிறவியில் நமக்கு அப்பா அம்மாவாக இருந்தாலும் கேட்டாக்கா இல்லை, வேற யாரோ நமக்கு அப்பா அம்மாவாக இருந்திருக்கா. ஸோ அந்த விதத்தில் அது வந்து இட்ஸ் நாட் அன் அன்கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப். இது ஒன்று தான் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அன்கண்டிஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். எல்லா ஜந்துக்களுக்கும் உறவினர் அவர். அது மாத்திரம் இல்லை, இந்த பரியங்க பந்தம் அப்படிங்கிற அந்த இதற்கு உயர்ந்த திட்டமான அந்த பரியங்க பந்தங்கிற அப்படிங்கிற அமர்ந்த திருக்கோலம் இருக்கு. அடியேன்னு சொன்ன இந்த யோகிக் பாஸ்டர், அதை சப்பலா முண்டு உட்காந்துட்டு இந்த கையை அப்படி வச்சுட்டு அழகாக கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்கிற அதில் அந்த கோலம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது மாத்திரம் இல்லை, இவர் வந்து ஒரு விஷம விலோச்சனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது விஷம விலோச்சனம்ங்கிறது ரொம்ப அழகான அர்த்தம். விஷமம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து an odd number of eyes, அப்படி விஷம விலோச்சனம் odd number of eyes, 3 கண்ணு இருக்கிறதுனால odd நம்பர்னு. இன்னொன்று அர்த்தம் என்னன்னாக்கா, விஷம விலோச்சனம் ரெண்டு கண்ணுன்னு எடுத்திருந்தாலும் 2 கண்ணும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான, அதாவது ஒன்றோடொன்று மாறுபட்ட கண்களை உடையவர் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கண்ணால் அவர் வந்து துஷ்டர்களை இது பண்ணுறார், நிர்கிரகம் பண்ணுறார் அவர். இன்னொரு கண்ணால் வந்து ஆசிரியர்களை அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஒன்றோடொன்று மாறுபட்ட கண்களை உடையவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து வேகவதி புலின கேளி நரசிம்மம் அப்படிங்கிற மாதிரி. வேகவதியோடைய மணல் திட்டுல நரசிம்ம ரூபத்தில் வந்து அவர் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி. சுவாமி விளையாடுறாருன்னு அர்த்தம், சுவாமி பீச் வாலிபால் விளையாண்டுருக்காரான்னு கேட்டாக்க இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து இந்த உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாலே அந்த விளையாட்டை விளையாடின்னு இருக்கார் சுவாமி. அப்படிப்பட்டவரை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ பந்தும் அகிலஸ்ய ஜந்தோஹோ, உலகத்தில் உள்ள எல்லா பந்துக்களுக்கும் இவர் வந்து ஜந்துக்களுக்கும் இவர் பந்துவர். பந்துர பரியங்க பந்தரமணீயம், இந்த பரியங்க பந்தம் அப்படிங்கிற அந்த அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறச்சே ரமணீயமாக இருக்கார். எவ்வளவு அழகா இருக்கார் சுவாமி. விஷம விலோச்சனம் ஈடே, விஷம விலோச்சனம் இந்த மாதிரி மாறுபட்ட ஆட் நம்பர் ஆஃப் ஐஸ், அது மாறுபட்ட கண்களை உடையவர். அவரை ஈடே, அவரை நான் நமஸ்காரம், அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன். வேகவதி புலின கேளி நரசிம்ஹம், வேகவதியுடைய மணல் திட்டுகளில் நரசிம்ம வடிவில் விளையாடுகின்ற அவரை, அந்த விளையாடுகின்றவர் அவர். அவரை ஈடே, அவரை அடியேன் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது இந்த பந்தும் அகிலசே ஜந்து, அடியேன்னு சொன்ன மாதிரி எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நிருபாதிக்கன்னு அப்படி சம்ஸ்கிருதத்தை சொல்கிறா, அன்கண்டிஷ்னல் அப்படின்னு. மற்ற உள்ள நமக்கு இந்த இதில் நம்மளுடைய சம்சாரத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் சோபாதிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கண்டிஷ்னல், இட் எக்ஸிஸ்ட் ஃபார் அ ரீசன். த ரீசன் என்னன்னாக்கா பிகாஸ் ஆஃப் த கர்மாஸ் தட் வி டிட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது உபனிஷத்துகள்லையும் சொல்கிறது. பிரமாணம் எங்கே இருக்குது சுவாமின்னா, சுபால உபனிஷத்தில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறா. மாதா பிதா பிராதா நிவாசக சரணம் சுஹ்ருது கதி நாராயணக. இந்த நாராயணன் அப்படிங்கிறவன் மாதா பிதா பிராதா பிரதர், நிவாசக அவன் தான் நமக்கு இருப்பிடம், சரணம் இஸ் அவர் ரெஃப்யூஜ், சுஹ்ருத இஸ் அவர் ஃப்ரெண்ட், இஸ் அவர் கதி இஸ் அவர் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். திருச்சந்த விருத்தத்திலையும் சொல்கிறார் இவர், திருமழிசை ஆழ்வார், அத்தனாகி அன்னையாகி ஆளும் எம்பிரானுமாய் ஒத்தோவாத பல்பிறப்பொழித்து நம்மை ஆட்கொள்வான். இவன் தான் அப்பா, இவன் தான் தாயார், ஆளும் எம்பிரானுமா என ஆட்கொள்றானவன். ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு ஒழித்து, நம்ம எவ்வளவோ விதமான இதுகளில் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு பிறந்திருக்கோம், அதை எல்லாத்தையும் ஒழித்து இந்த சம்சாரத்திலேருந்து நமக்கு முக்தி கொடுப்பான், அவன் ஆட்கொள்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதாவது அபிதி ஸ்தவத்திலையும் சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த உலகத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கே, அது வந்து இது மாதிரியான தே ஆர் நாட் அன்கண்டிஷனல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் வந்து எம்பெருமானை வந்து வைகுண்டத்தில் வந்து அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு அந்த ஞானம் உள்ளவாவா வந்து எப்படின்னாக்க,
அவளுக்கு வந்து they don't find happiness in the tiny pleasures obtained from these earthly relations அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த உலகத்துல உள்ள நம்மளுடைய the spouse அல்லது children அல்லது brothers, attendants, relatives and friends அவாகிட்டேருந்து நமக்கு அந்த சுகத்தை அவளுக்கு அவ்வளவு ரசிக்க மாட்டாவா. அது மாத்திரம் இல்லை, whatever they can get, the trivial pleasures they can get from wealth or other possessions, அதெல்லாம் கூட அது அவளுக்கு ரசிக்காது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தேன்னாக்கா all of these வந்து they cause considerable quiet or disquiet, considerable fear or disquiet அப்படிங்கிற மாதிரி, அண்ட் எல்லாமே கர்மத்தால் உண்டானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அது வந்து எனக்கு உத்தரம் ரசிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது லகேஷ்ட சுக சங்கதைஹ ஸ்வக்ருத கர்ம நிர்வர்த்திதைஹ, இதெல்லாம் கர்மத்தால் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். களத்ர சுத சோதரானுச்சர வேரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் மென்ஷன் பண்றார். பந்து சம்பந்திபிஹ தன பிரபுதி கைரபி பிரச்சுர பீதி பேதோத்தரைஹ ந பிப்ரதி த்ருதிம் விபோः त्वदनुभूति भोगार्थिनः அப்படின்னு அபீதி ஸ்தவத்தில் சொல்றார். நமக்கு உண்மையான இவன் உறவு இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். திருவாய்மொழியிலும் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்காளே, கொண்ட பெண்டிர்னாக்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷா, மக்கள், நம்மளுடைய சில்ட்ரன், உற்றார் சுற்றத்தவர் பிறரும், அவெல்லாம் கண்டதோடு பட்டதல்ல. நமக்கு வந்து கண்டதோடு பட்ட நம்ம கையில் வந்து செல்வம் இருக்கிறச்சே அவளுக்கு நம்ம மேலே காதல் வரும். அல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை, மற்றபடி அவளுக்கு நமக்கு வெறும் அட்டாச்மெண்ட் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் யார் உண்மையான ரிலேட்டிவ்னாக்க, என் திசையும் கீழும் மேலும் உற்றவும் உண்ட பிறானது. பிரளய காலத்தில் வந்து எல்லாத்தையும் உண்டு தன்னுடைய பயத்தில் வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணானே, அவனுடைய தொண்டரோமாய் உயல் அல்லால், அவனுக்கு தொண்டராக இருந்து அதை நம்ம இது பண்ணுறதை உஜ்ஜீவிக்கலாமே தவிர மற்ற ஒன்றும் கிடையாது நமக்கு, இல்லை கண்டீர் துணையே அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு பஜகோவிந்தமும் தெரியும். உங்களுக்கு பஜகோவிந்தத்துலேயும் ஸ்ரீவர் ஆதி சங்கரர் சொல்றார், நமக்கு சம்பாதிக்கிற சக்தி இருக்கிற வரைக்கும் ஜய பரிவார, நம்ம சுற்றம் பரிவாரங்கள்லாம் நம்ம கூட இருப்பா. ஜீவதி ஜகர்ஜர பஷால் ஜீவதி ஜர்ஜர தேகே, நமக்கு வயசு காலம் ஆகி நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிற சமயத்தில் வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேகே, நம்ம கூட பேசுறதுக்கு கூட ஒரு மனுஷா இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. சுவாமி என்ன சுவாமி ரொம்ப சினிக்கலாக இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. சினிக்கலாக இருந்தாலும் சரி, இன் அ வே இட்ஸ் ரியலிஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி. ஆம்ப்ரோஸ் பியர்ஸ்னு ஒருத்தர் வந்து த டெவில்ஸ் டிக்ஷனரின்னு அவர் ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப அழகானது வந்து, அது வந்து ஒரு குதர்க்கமான வார்த்தைகளுக்கு குதர்க்கமான அர்த்தங்கள் கொடுக்குற மாதிரி, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அவர் சினிக்குங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணுறார். சினிக்குங்கிற வார்த்தை அப்படின்னாக்கா, ஒன் ஹூ சீஸ் திங்ஸ் ஆஸ் தே ஆர் நாட் ஆஸ் தே ஆட் டு பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஸோ அந்த விதத்தில் இதான், அதாவது இந்த பஜகோவிந்த பாட்டு கேட்கறச்சு என்ன சுவாமி ரொம்ப சினிக்கலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் பிகாஸ் தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த உலகத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து கர்மத்தினால் வந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதான் இங்கே அகிலஸ்ய ஜந்தோன்னு சொல்கிறச்சு, அகிலஸ்ய ஜந்தோன்னாக்க வெறும் மனுஷா மாத்திரம் இல்லை, எல்லாமே வந்து மனுஷர்கள், தேவர்கள், விலங்குகள், அப்புறம் தாவரங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திரியக்டிவ்ஸ் விலங்குகளும் கூட, அனிமல்ஸ் கூட நமக்கு தெரியும். கஜேந்திர பற்றி தெரியும், ஜட்டாயு பற்றி தெரியும். அவளுக்கெல்லாம் கூட பந்துவாக இருந்து அவளுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விஷம விலோச்சனம்னு சொல்கிறச்சே இந்த ரெண்டு கண்களும் வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு கண், அந்த துஷ்டர்களுக்கு ஒரு கண் அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த கண் பார்வை வந்து ஒரே பார்வை தான். ஆனால் யாரை பார்க்குறானோ அவளுக்கு வந்து அவள் கில்ட்டியாக இருந்தாள்னாக்கா அவளுக்கு கண் ஒரு மாதிரி தோணும், இன்னசென்ட்டாக இருந்தாக்கா இன்னொரு மாதிரி தோணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க, இவன் எம்பெருமான் வந்து ஹிரண்ய கசிபுவை சம்ஹாரம் பண்ணுறச்சே அதே சமயத்தில்
பிரகலாதனுக்கு அவனுடைய கண்ணு வேற மாதிரி தெரிஞ்சது. அதுதான் திருவாய்மொழியும் சொல்றார். இது பின்னாடியும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்ல போறார் இவர். தோற்றம் கேடு அவை இல்லவன் உடையானவன் ஒரு மூர்த்தியாயின் எம்பெருமான சொல்றார். அவன் சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகன் என்ற செங்கண்மால்னு இவரை சொல்றார், பிரகலாதனை சொல்றார் அவர். அதாவது சீற்றத்தோடு அருள் பெற்றவன், அதாவது அவன் கிரண்யகசிபு கிட்ட தன்னுடைய கோபத்தை காமிச்சுன்னு இருக்கச்சேயே அருள் பெற்றவன், அவனுடைய அனுகிரக அதே கண்களால் அனுகிரகம் பெற்றவன் இந்த பிரகலாதன் அடிக்கீழ் புகழ் அவனுடைய திருவடி பக்கத்தை நிற்கிற மாதிரியான இருக்கிற செங்கண்மால். செங்கண்மால்னாலே ரொம்ப வாத்சல்யம் நிறைய உடையவன் அப்படிங்கிற மாதிரியானது. அப்படிப்பட்டவன் நாற்றம் தோற்றம் சுவை ஒலி உரலாகி நின்ற எம் வானவர் ஏற்றையே என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை தவிர மற்றொருவரை யானிலேன் எழுமைக்குமே அப்படிங்கிற மாதிரி 7 பிறவிகளுக்கும் இவனை தவிர எனக்கு வேற ஒரு நிஜமான இது உறவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 2 கண்ணும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறத திருப்பாவையிலையும் சொல்கிறாளோ இல்லையோ. அங்கள் அதான் யார் சொல்கிறாளோ, திங்களும் ஆதித்யனோ எழுந்தார் போ அப்படின்னு சொல்கிறாளோ. அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு அந்த மாதிரி கண்களை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ 5வது ஸ்லோகத்துக்கு வருவோம். இப்போ 5வது ஸ்லோகம் அடியன் மென்ஷன் பண்ணேன், சுவாமி தேசிகனுக்கு பண் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 5வது ஸ்லோகத்துக்கு ஒரு 2 விதமான அர்த்தம் சொல்கிறாரு. ஸோ அது பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்லைட்லி லாங்கர் ஸ்லோகம். ஒன்று என்னன்னா, அவன் யோக நிலையில் இருக்கானோ இல்லையோ, யோகம் பண்ணுறவா இந்த அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறவா இந்த பிராண வாயுகள்னு சொல்வாளோ இல்லையோ, அந்த 5 விதமான பிராணவாயுகள் அப்படிங்கிற மாதிரி பஞ்சவாயு, பிராணன், அபானவாயு, பிராணவாயு, அபானவாயு, சமானவாயு, உதானவாயு, வியானவாயு அப்படிங்கிற மாதிரி 5 விதமான வாயுக்களை சொல்லுவா. ஸோ யோகம் பண்ணுறச்சே அந்த 5 வாயுக்களையும் கண்ட்ரோல் பண்ணி அதனுடைய ப்ராப்பர் பிளேசஸில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரியான பண்ணுறவன் அவன், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ எப்படி அவன் யோகம் பண்ணுறானோ அதே மாதிரி நம்ம யோகம் பண்ணுறச்சே நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இ மெயின்டைன்ஸ் த வாயு குரூப்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் அப்படிங்கிறது. இந்த வாயு குரூப்ஸுங்கிறது மருத்கணான் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து. இந்த மருத்கணான்கிறது வாயு குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம், அல்லது தேவர்கணங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் வரும். அந்த தேவர்கணம் அதை இன்னொரு இது பார்க்கலாம். அது மாத்திரம் அல்ல, சுவாதீன சர்வேந்திரிய, அவன் தான் நம்மளுடைய எல்லா இந்திரியங்களும் அவனுக்கு அடிமையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஆல் த இந்திரியாஸ் ஆர் சப்சர்வியன்ட் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இன்னொரு அர்த்தம், அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, இந்த அஷ்டாங்க யோகத்தில் இது 8 அங்கங்கள் இருக்கும்னு சொல்வாள். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் பிரத்யாகார ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அந்த பிரத்யாகார ஸ்டேட்டில் எல்லா ஐம்புலன்களையும் அடக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறவன் அவன் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, இந்த பை ஃபர்ம்லி ரிமைனிங் இன் தாரணா ஸ்டேட், யோகாவில் 6வது ஸ்டேட், அஷ்டாங்க யோகத்தில் 6வது ஸ்டேட் தாரணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அந்த பை ஃபர்ம்லி ரிமைனிங் இந்த தாரணா ஸ்டேட் அவன் பரியங்க பந்தத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது அப்புறம் இருந்துட்டு அவன் மேற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இஸ் அ பிரபு who seems to teach his devotees the exact method of meditating on him அப்படிங்கிற மாதிரி. அவன் ஒரு யோக நிலையில் இருக்கான், அதை பார்த்து நம்ம இதை போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இப்படிப்பட்ட காமாசிக நரசிம்மன் உலகங்கள் உள்ள எல்லாருடைய ஆசைகளையும் அவன் நிறைவேற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அது இந்த ஒரு அர்த்தம். இது இன்னொரு அர்த்தம், அதாவது இந்த வாயு குரூப்ஸை கணங்களை அதனுடைய ப்ராப்பர் பிளேசஸில் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மருத்கணங்கள்னாக்க தேவர் கணங்கள் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தம் உண்டு. ஸோ தேவர்கள் ஹிரண்ய கசிப்புக்கு ரொம்ப பயந்துட்டு அவள் ஓடி ஒளிஞ்சுட்டு இருந்தாளாம். இன்ஃபேக்ட் இந்திரன் கூட ஒரு தாமரையினுடைய தண்டில் போய் ஒளிஞ்சுட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாள். ஸோ ஹிரண்ய கசிப்புவை சம்ஹாரம் பண்ணதுனால he restored them to their respective ஸ்தானங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் ஸ்வஸ்தானேஷு மருத்கணான்யமயன், எல்லா தேவர்களையும் அவளுடைய ஸ்தானங்களுக்கு திருப்பி போய், ஸோ மருத்கணான்கிறது தேவர்கணங்களை சொல்றது. அது ஸோ அப்படி மாதிரியான இதை சொல்றார் அவர். இன்னொன்று என்னன்னாக்கா, தன்னை அடைந்தவர்களுக்கு தன்னை பற்றிய தியானத்தை கற்பிப்பவன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பதிலாக தன்னை அடைந்தவர்களுக்கு தன்னிடம் சேர்வதே உண்மையான இலக்கு என்று கற்பிக்கும் பிரபு அப்படிங்கிற மாதிரி. அதாவது
அதாவது யோகம்ங்கிற வார்த்தைக்கு யூனியன் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஸோ எது வந்து இங்கே யோகம் நிஜம் அப்படிங்கிற வார்த்தை வரும். அதுதான் நிஜமான யோகம். ஸோ திஸ் இஸ் த யூனியன் தட் வி ஷுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அப்படிங்கிறத காமிக்கிறானவன். தன்னை அடைந்தவர்களுக்கு தன்னிடம் சேர்வதே உண்மையான இலக்கு என்று கற்பிக்கும் பிரபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த விதத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ்க்கு ரெண்டு ஃப்ரேசஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் அர்த்தத்தை கற்பிக்கிறார் அதில். ஸோ இது ஸ்லோகம் எப்படி போகுதுன்னாக்க, ஸ்வஸ்தானேஷு மருத்கணான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்திரிய மருத்கணங்களை வாயு கூட்டங்களை அல்லது தேவகணங்களை தம் இடங்களில் வைப்பவன். சுவாதீன சர்வேந்திரிய அப்படிங்கிற எல்லா இந்திரியங்களையும் அவன் வந்து ரிஷிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை மாதிரி அந்த ரிஷிகேஷன் மாதிரி இவன் வந்து எல்லா இந்திரியங்களையும் அது வந்து அதை அடக்குபவன் அவன் அப்படிங்கிற மாதிரி. பர்யங்க ஸ்திரதாரணா பிரகட்டிதயம் பிரத்யங்முகாவஸ்திதியே. ஸோ அந்த பரியங்க பந்தத்தில் இருந்துட்டு அதில் தாரணை அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து வச்சுட்டு இந்த மேற்கு நோக்கி இருப்ப காமிக்கிறவனது. பிராயண பிரணிபேதுஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன்னா கற்றுக் கொடுக்குறான் அவன். என்னன்னு கற்றுக் கொடுக்குறான்? தன்னை அடைந்த அடியார்களுக்கெல்லாம் ஒன்று இந்த மாதிரி தன்னை பற்றிய தியானத்தை கற்பிக்கிறான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து இந்த நிஜம் யோகம் தன்னை அடையிறது தான் நிஜமான யூனியன். தட் இஸ் த அல்டிமேட் யூனியன் வி ஷுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காமானாதனு தாத சேஷ ஜகதாம், அப்படிப்பட்ட அசேஷ ஜெகதாம் எல்லா உலகங்களுக்கும் காமாநாதனு தான் அவ விரும்பின பலன்களை எல்லாம் கொடுக்கட்டும். காமாசிகா கேசரி காமாசிகா வேளுக்கை நரசிம்மன் இதை கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? ஸோ சுவாதீன சர்வேந்திரியா அப்படிங்கிறது வந்து இந்த இந்திரியங்களை அடக்குவதற்கு அவன் உதவி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில் வருதோ இல்லையோ. யதா சம்ஹரத், அதாவது வந்து நம்ம வந்து when we look at sense objects, அதை வந்து ரொம்ப ப்ளஷர் கொடுக்குற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கே, அதெல்லாம் பார்க்கறச்சே எப்படி ஒரு ஆமை வந்து தன்னுடைய தலையை வந்து ஓட்டுக்குள்ளே இழுத்துக்கிறதோ அதே மாதிரி நம்மளும் we should withdraw ourselves from the sense objects அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணேந்திரியார்த்தேப்யம் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பகவத் ராமானுஜரும் ரிஷிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவர் இன்டர்பிரட் பண்ணுறச்சே அவர் சொல்றார், பராவர நிகில ஜனாந்தர பாஹ்ய கரணானாம் சர்வ பிரகார நியமனே வஸ்தித்தம்னு. அதாவது is established in the regulation of all types of external faculties among all beings, encompassing everything high and low. ஸோ எல்லா இந்திரியங்களையும் அடக்கிறதுக்கு அவன்தான் உதவி பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். இந்த மேற்கு நோக்கி இருக்கான்ங்கிறது வந்து ஒரு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று, பிரம்மா கிழக்கு நோக்கி யாகம் பண்ணுறச்சே அவனுக்கு தர்சனம் கொடுக்கறச்சே இவாஸ் வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த ஹிரண்ய கஷிப்புவை வதம் பண்ணுறச்சே சம்ஹாரம் பண்ணுறச்சே அந்த படியில் இருந்துட்டு சம்ஹாரம் பண்ணுறச்சே இவாஸ் ஃபேஸிங் வெஸ்ட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால் ரெண்டு விதத்துலையும் வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பார்த்தீங்கன்னாக்கா சில சமயங்களில் நீங்கள் வந்து சுதர்ஷனர் ஒரு சைட்லேயும் நரசிம்மர் இன்னொரு சைட்லேயும் இருக்கிற மாதிரியான இதுகள் பார்த்துருப்பேன், இந்த யந்திரங்கள் பார்த்துருப்பேன். அதில் வந்து சுதர்ஷனர் ஈஸ்ட் ஃபேஸிங், நரசிம்மர் வெஸ்ட் ஃபேஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்வாரு. ஸோ இவன் தான் பிரபுங்கிற வார்த்தை இதில் வருது. பிரபுங்கிறது அகம் ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படிங்கிற மாதிரி. நான் தான் யஜ்யங்களுக்கெல்லாம் நான் தான் போக்தா, ஐ எம் த ஒன் ஹூ என்ஜாய்ஸ் ஆல் தி ஆஃபரிங்ஸ். அது மாத்திரம் இல்லை, பிரபுரேவச்ச எல்லாத்தையும் பலன்களையும் கொடுப்பவன் நாம் தான் அப்படிங்கிற அந்த பிரபுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார் அவர். காமான ஆத்தனுத்தாத், அதாவது ஆத்தனுத்தாத் காமங்களை கொடுக்கட்டும், நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் கொடுக்கட்டும்னு. அதாவது இந்த யோகம் வந்து
4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கும். அறம்பொருள் வீடு, அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோமே, அந்த 4 விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுக்கு அது முடியும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், குபேரன் வந்து அவனுக்கு விரும்பினது வந்து பைசா வேணும்னு சொன்னால் அதனால் அவனுக்கு அது கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் யோகம்ங்கிறது வந்து யார் யார் என்னென்ன விரும்புகிறாளோ அதுக்கு அதை கிடைக்கிறதுக்கு வழி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? 6வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகத்தில் வந்து எப்படி எம்பெருமான் வந்து அவர் கண்கள் வந்து நம்ம ஒரு கண் வந்து ஆசிரியர்களை காப்பாற்றுறதோ, அதே மாதிரி இன்னொரு கண் வந்து இந்த துஷ்டர்களை ஒழிக்கிறதோ, அதே மாதிரி அவனுடைய கைகள் வந்து ஹிரண்யனை இது பண்ணுறச்சே, சம்ஹாரம் பண்ணுறச்சேயும் சரி. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆசிரியர்களை ஹெல்ப் பண்ணுறது, துஷ்டர்களை அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதுகள் போட்டி போடுறதுக்கலாம். நான் முன்னே நான் முன்னாடி நீ முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று சண்டை போடுறதுக்கலாம். அதாவது ஹிரண்ய கசிப்பு ஒரு காமன் எனிமி இருக்கான், அவனை விட்டுட்டு இதுகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சுடுறதுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ அந்த மாதிரி ஸோ இதில் வந்து அந்த சம்ஹாரத்தை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறார். பிரகாசிக்கிற வஜ்ராயுதம் போன்ற நகங்களால் பிளக்கப்பட்ட ஹிரண்யன், அதாவது ஹிரண்யன் வந்து அவனுடைய ஹிரண்ய கசிப்பு சம்ஹாரம் பண்ணுறச்சே எம்பெருமான் யூஸ் பண்ண ஆயுதம் வந்து என்ன, நகம். எதுக்காக வேண்டிய நகத்தை யூஸ் பண்ணார்? ஏன்னா ஹிரண்ய கசிப்பு கேட்ட அந்த வரம் வந்து அவன் வந்து நான் இதால் கொல்லப்படக்கூடாது, இந்த டயத்தில் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு, ஆயுதங்களால் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் ஆயுதங்களை விட்டுட்டு இவர் நகத்தை யூஸ் பண்ணார் அவர். பட் அந்த நகமே எம்பெருமான்கிட்ட இருக்கிற வஜ்ராயுதம் போல இருந்தது அப்படிங்கிறது. ஸோ ஷைனிங்காக பிரகாசிக்கிற வஜ்ராயுதம் போன்ற நகங்களால் பிளக்கரிச்சே அந்த ஹிரண்யனுடைய மார்புலேருந்து வக்ஷஸ்தலத்துலேருந்து ரொம்ப ஒரு அது தடையின்றி வெளிவரும் ரத்த ஆறா. ஸோ ரிவர் ஆஃப் பிளட் ஃப்ளோட் அவுட் அன்ஹிண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி, அன்அப்ஸ்ட்ரக்டட்னு சொல்கிறார். அதில் வந்து கைப்பட்டதுனால அவருடைய கையே சிவப்பாக இருக்குது. எப்படி சிவப்பாக இருக்குன்னாக்கா சந்தியா காலம் மாதிரி சிவப்பாக இருக்குது. சந்தியா காலத்தில் ஸ்கை எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். அதாவது சந்தியா காலங்கிறத 2 விதமாக இன்டர்பிரட் பண்ணலாம். அதை இதை டஸ்க்குன்னு இன்டர்பிரட் பண்ணலாம், அல்லது டான்னு இன்டர்பிரட் பண்ணலாம். 2 சமயத்துலையும் இந்த ஸ்கையில் இந்த ஆரஞ்சிஷ் கலர்கள் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பேன். இதை டஸ்க்குன்னு இன்டர்பிரட் பண்ணினாக்கா என்ன அர்த்தம்னாக்கா வாட் ஃபாலோஸ் இட் இஸ் டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த துஷ்டர்களுக்கு இது டார்க்னஸ் பின்னாடி வரப்போகிறது அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி டான் இன்டர்பிரட் பண்ணினாக்கா அது வந்து இந்த ஆசிரியர்களுக்கு வந்து டான், அதுக்கு பின்னாடி சூரிய வெளிச்சம் வரப்போகிறதோ இல்லையோ அந்த மாதிரியான வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து இந்த வாமன திருவிக்ரம் அவதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறச்சு ரொம்ப அழகான பாசுரம் ஒன்று சாதிக்கிறார். ஆழியழ சங்கும் வில்லும் எழ அப்படின்னு. அவன் வாமனனாக இருந்து திரிவிக்ரமனாக ஒசரச்சே அவன் வச்சிருந்த ஆயுதங்கள்லாம் கூட ஒவ்வொன்றா மேலே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி அழகாக இந்த எழங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவார். ஆழி எழ சங்கும் வில்லும் எழ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் அப்பன் ஊழி எழ அப்படிங்கிற மாதிரி. ஊழி எழ, ஊழினாக்க டைம்னு அர்த்தம். டைம் எழுந்திருந்தது அப்படிங்கிறார். அப்புறம் டைம் எப்படி எழுந்திருக்க முடியும் சுவாமினாக்கா? ஊழினாக்க காலம், நல்ல காலம், உலகத்தோட மனுஷாளுக்கு நல்ல காலம் வந்து இப்போ பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து இந்த சந்தியா காலம் மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே நீங்கள் டான் இன்டர்பிரட் பண்ணீங்கன்னாக்க ஆசிரியர்களுக்கு நல்ல காலம் பிறந்தது, தேவர்களுக்கு நல்ல காலம் பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சந்தியா காலம் போல் அவனுடைய கை செவந்து இருந்ததுன்னு கைகளை டிஸ்கிரைப் பண்ணுறார். ஏன்னாக்கா இவென்ச்சுவலி இஸ் கோயிங் டு சே அந்த கைகளால் அடியேனை காப்பாற்றணும் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் அந்த கைகள் இருந்தாக்க அந்த கைகள் ஒன்னோட ஒன்று போட்டியிடுறது, நான் முன்னே நீ முன்னே அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று போட்டியிடுறதுனால போர் நிலையை காட்டி, அதாவது தே ஷோட் அ பேட்லிங் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி, அதுகளே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நரசிம்மனுடைய பாதி மனிதனாய் அகண்டவாய் கொண்ட திருவேளுக்கை நரசிம்மன் இருக்கானே, அவனுடைய கைகள் வந்து அடியனை காப்பாற்றணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ இது வந்து பார்க்கலாம். இது வந்து ஸ்லோகம் அப்படி போகுதுன்னாக்க விகஸ்வர நகஸ்வருக்ஷத, ரொம்ப அழகான ரைம் பாருங்க. விகஸ்வர நகஸ்வரு. ஸோ விகஸ்வர நகஸ்வருக்ஷதயம் ஹிரண்ய வக்ஷஸ்தலியே, ஹிரண்யனுடைய வக்ஷஸ்தலமான மார்புலேருந்து விகஸ்வர நகஸ்வருக்ஷத, அவனுடைய பிரகாசிக்கின்ற வஜ்ராயுதம் போன்ற நகங்களால் அக்ஷத பிளக்கப்பட்ட அந்த ஹிரண்ய வக்ஷஸ்தலி, அதில் இந்த மார்புலேருந்து அதில் வந்து ரத்தம் வந்து அப்படி பலன்னு வெளியில் வருதான். நிரர்கல வினிர்கல துருதிர, பாருங்க பாத்தீங்க, திரும்ப ரைம் பாருங்க. நிரர்கல வினிர்கல, நிரர்கல வினிர்கல துருதிரய, ருதிரன ரத்தம்,
அது வந்து சிந்து மாதிரி போகுது, ஆறு மாதிரி ரிவர் மாதிரி வருது. சிந்து சந்தியாயித, சந்தியா காலம் மாதிரி சிவந்திருக்கு அவருடைய கைகள். அப்படிப்பட்ட அந்த கைகள் வந்து அவந்து மதநாசிகா மனுஜயம் பஞ்சவக்திரஸ்யமாம். அவந்துனாக்க அடியனை காப்பாற்றட்டும். அந்த மதநாசிகா, அந்த மதநாசிகா வேளுக்கையில் உள்ள அவனுடைய நரசிம்மன் இருக்கான பஞ்சவக்த மனுஜ பஞ்சவக்திராசிய, பாதி மனிதனாய் அகண்ட வாய் கொண்ட அந்த அகம் பிரதமிகா மிதகயம். அகம் பிரதமிகா, நான் தான் முதல்ல, நான் தான் முதல்ல. பிரதமனாக்க நம்ம முதல்லன்னு அர்த்தம். அகம் பிரதமிகா, ஒவ்வொரு கையும் நான் தான் முதல்ல, நான் தான் முதல்லன்னு போட்டியிடுறதே மிதக, ஒன்றுக்கொன்று பிரகட்டித சண்டை போடுறதுகளே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அகம் பிரதமிகா மிதக பிரகட்டிதாக அந்த அந்த கைகள் வந்து அவந்து அடியனை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி இந்த ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ண அந்த கைகள் வந்து, அதாவது ஆஸ்ரிதர்களை ரட்சிக்கிறதுக்கும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கு. அதனால தான் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு பண்றதுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார் அவர். பார்த்தேன் அடியன் மென்ஷன் தி ரைம் சொன்னேன், இந்த விகஸ்வர நகஸ்வரு நிரர்கல வினிர்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து அவன் எவ்வளவு ஃபியர்ஸாக கோரமாக இருந்தான் அந்த நரசிம்ம அவதாரத்தில் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறது. இதை ஆழ்வார்களும் எடுத்து காமிச்சிருக்கார். நான்முகன் திருவந்தாதியில் இவர் திருமழிசை ஆழ்வார் வந்து ரொம்ப அழகாக சொல்றார். இது வந்து சுவாமி இது இவையா பிளவாய் திறந்தேறிகான்ற இவையா எரிவட்ட, இது இவையாங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்றார். ஆஹா இந்த கைகளா சுவாமி இது பண்ணித்து, இந்த கண்களா சுவாமி அப்படின்னு அது ஒவ்வொரு பாட்டையும் அனுபவிக்கிறார். அந்த நரசிம்மனுடைய கோர ஸ்வரூபத்துல எவ்வளவு அழகு இருக்கு அப்படிங்கிறத அவர் ஒவ்வொன்றா அனுபவிக்கிறார் பாருங்கோ. இவையா பிளவாய் திறந்து எரிகான்ற இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அறிபொங்கி காட்டும் அழகு. என்னது வியாக்கியானத்தை பார்த்தேன்னாக்க, விருந்து நெருப்பை உமிழ்ந்த பாழி போன்ற பெரிய வாய் இதுவோ, கொள்ளிவட்டம் அது பாருங்க, இந்த வாயை பாருங்க சுவாமி, விருந்து நெருப்பை உமிழ்ந்த பாழி போன்ற, பாழி போன்றனாக்க இந்த ட்ரெஷர் செஸ்ட் மாதிரி பெருசா இருக்கிற போன்ற பெரிய வாய் இதுவோ. அப்புறம் திருக்கண்களை பாருங்க சுவாமி, கொள்ளி வட்டம் போல பால் ஆஃப் ஃபயர் மாதிரி உருண்டு சிவந்து ஜொலிக்கின்ற திருக்கண்கள் இவையோன்னு சொல்றார். அப்புறம் அவருடைய திருமேனி எப்படி இருக்கு, அக்னி போல கிளர்ந்து தோன்றின திருமேனியை உடையனாய் நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனான சர்வேஸ்வரன் நரசிங்கமூர்த்தியாய் கலர்ந்து காட்டின அழகு இருக்கே, ஆஹா ஆஹா அது என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரணம் இவையா பிழையும் திறந்தெறிகான்ற இவையா எரிவட்டய கண்கள் இவையா பதசரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் இவையா இவையா எரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரி பொங்கி காட்டும் அழகே அழகன்றோ. அவ்வளவு கோர ஸ்வரூபத்திலையும் எவ்வளவு அழகு இருக்குன்னு சொல்லி இந்த ஆழ்வார்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சு பாடியிருக்காத. முனிவாகன போகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த அமலநாதி பிரான், திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி பிரான் அப்படிங்கிற அந்த பதிகத்துக்கு அவர் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதாவது சுவாமி தேசிகன் வியாக்கியானம் சாதிச்ச ஒரே பதிகம் வந்து அந்த திருப்பாணாழ்வாருடைய அமலநாதி பிரான். திருவாய்மொழிக்கு அவர் சினாப்சிஸ் மாதிரி சாதிச்சிருக்கார். பட் ஆக்சுவல் டீட்டெயில் வியாக்கியானம் சாதிச்சிருக்கிறது வந்து அந்த அமரநாதி பிரான் அதுக்கு தான் பண்ணியிருக்கார் அவர். அதில் பரியனாகி வந்து அவனுடல் கீண்ட அமரருக்கு அப்படின்னு ஒரு பாசல் வருது. அது அதில் வந்து வியாக்கியானம் பண்ணுறச்சு சுவாமி தேசிகன் சொல்கிறார், இந்த இரண்யன் கசிப்பு எப்படி இருந்தான்னாக்க, சர்வலோகத்திலும் உள்ள தமஸ் எல்லாம் திரண்டு ஒரு வடிவு கொண்டார் போல
எல்லா உலகங்கள்லையும் உள்ள அது இருட்டு இருக்க, இருட்டு அஜ்ஞானம், அது எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவு எடுத்திருந்ததுனாக்க எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்தான் ஹிரண்ய கசிப்பு. அது மாதிரி அதிஸ்தூலனாய் ஒரு ஜைகான்டிக்கா இருந்தான். மகாமேரு நடந்தாற் போலே எதிர்த்து வந்த, அப்படிப்பட்ட மகாமேருமலையே நடந்து வர்ற மாதிரி வந்தான் அவன். அப்படி எதிர்த்து வந்த திரண்ட தோள் இரணியன் சினம்கொள் ஆகும் ஒன்றையும் ஒரு வாழை மடலை கிழிக்குமா போல 2 கூறு செய்தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் அவர். ஸோ அந்த மாதிரி அவர் ஏதாவது ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் எல்லாரும் நம்ம கோரமாக இருக்கிற சீனை அவர் அனுபவிச்சு இது பண்றாது. என்னாக்கா துஷ்டர்களை சம்சாரம் பண்றது, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணுமோ இல்லையா அவர், அதுக்காக வேண்டி பண்ண வேண்டிய வேலை இது. அதாவது பார்த்தேன்னாக்கா எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எம்பெருமானுக்கு கோபமும் ஒரு கல்யாண குணமா. ஏன்னாக்கா கோபமும் கல்யாண குணம் அப்படின்னாக்கா அதுவும் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னு சொல்கிறாளோ இல்லையா, அது மாதிரி பொய் சொல்கிறது கூட நிஜம் சொல்கிற மாதிரி நல்லது தான். இஃப் இட் ப்ரொடியூசஸ் த குட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், தார்மிக் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற. அது மாதிரி எம்பெருமானுக்கு இருக்கிற கோபம் கூட, இப்போ அந்த கோபம் வந்தாலும் கூட அது ஒரு கல்யாண குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது இந்த பெரிய திருமொழியில் அகெயின் திருமங்கை ஆழ்வாரோடது இதே இந்த கோரமான நரசிம்மர் அவர் ஹிரண்யனை வதம் பண்ற அந்த சீனை இது பண்ணி நினைச்சுட்டு சொல்றா. இந்த பரகால நாயகியாக நாயிகா பாவத்தில் இருந்துட்டு திருக்கண்ணபுரத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்ற மாதிரி, திருக்கண்ணபுரத்துல நீலமேக பெருமாள் சௌரிராஜ பெருமாள் அந்த அந்த திருநாமத்துல அவர் சேவை சாதிக்கிறார். அதை சொல்றார் பரகால நாயகி சொல்றா. அந்த ஹிரண்ய வதத்தை அதை நினச்சி பார்த்தேனது. அதை பார்த்த உடனே உடனே அவனுக்கு இன்ஸ்டன்ட் லவ் வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இவ்வளவு கோரமான ஒரு இது அது இவ்வளவு ஐ saw his anger and I fell in love instantly அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது எப்படின்னு ஃபெல் இன் லவ் மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டன்ட் லவ் வந்துடுத்து. அது மாத்திரம் இல்லை, லவ் வந்தது உடனே ஒரே அந்த சமயத்திலே விரக தாபமும் வந்துடுத்து. அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கேனே அப்படிங்கிற தாபமும் வந்துடுத்து. அதனால உடல் இழைச்சி போயிடுத்து, அதனால வடை எல்லாம் கீழே விழுந்துடுத்து அப்படின்னு அடலடர்த்து அதாவது கன்ஃபரண்டிங் இரண்ய கசிப்பு இன் பேட்டில். அன்று இரணியனை முரணழிய அணி உகிறாள். முரணழிய அவனுடைய அகங்காரம் அழியிற மாதிரி அணி உகிறாள். அணி உயிரால், அணினாக்க ரொம்ப அழகான, உயிர்னாக்க நகம்னு. அந்த நகத்தை பாருங்க சுவாமி எவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ கோரமா இருக்கு ஆனால் ரொம்ப அழகா இருக்கு. அணி உயிரால் உடலெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவிளைவனையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்டது. ஸோ அது நரசிம்மனுடைய உருவம் ஆசிரியர்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச உருவம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவன் நெயில்ஸ் நகத்தை யூஸ் பண்ணான்ங்கிறது அடியேன்னு சொன்னேன். ஏன்னா பிகாஸ் அது வரம், பிரம்மா கொடுத்த வரத்தினால ஆயுதங்களால் கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை தசாவதாரத்தில் சொல்கிறார் அவர். அது எம்பெருமான் அவன் he instantly rejected all the traditional weapons அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரத்யாதிஷ்டய புராதன பிரகரண, அந்த புராதனமான ஆயுதங்களெல்லாம் விட்டுட்டான், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டான். பிரத்யாதிஷ்ட அப்படிங்கிற மாதிரி. கிராம க்ஷணம் பாணிஜை அவனுடைய நகங்கள்னால அவன் ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ் எல்லாம் விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இந்த பிரகலாதன் அந்த எம்பெருமானுக்கு கோபம் யூஸ்வலி வராது. ஆனாக்க ஆசிரியர் தன்னுடைய அடியார்கள் மேலே ஏதாவது தப்பு பண்ணாக்க அவனுக்கு நிறைய கோபம் வரும் அப்படின்னு வரதராஜஸ்தவத்தில் சொல்கிறார். வரதராஜஸ்தவத்தில் சொல்கிறார். வரதராஜஸ்தவங்கிறது இவர் கூறத்தாழ்வான் சாதிச்சிருக்கிறது. வரதராஜ சொல்கிறார் அவர். ஸோ எம்பெருமானே எல்லாருக்கும் இது ரெஃப்யூஜ் கொடுப்பவனே, ஹிரண்ய கசிப்பு 1008 இதுகள் அது அபராதங்கள் பண்ணான் அவன். அது எக்கச்சக்கமாக அது உங்ககிட்ட அபராதம் பண்ணான், அதெல்லாம் நீ பொறுத்துன்னு இருந்தனே. ஆனால் அவன் எப்போ அவன் பிரகலாதன் மேலே கை வச்சானோ அப்போ உனக்கு எக்கச்சக்கமாக கோபம் வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யதபராத சஹஸ்ரமஜஸ்ரஜம் சஹஸ்ரமஜ. ஸோ ஆயிரக்கணக்காக அவன் உண்மையில் அவன் அபராதம் பண்ணுறச்சே த்வயி சரண்ய ஹிரண்ய உபாவகத் வரத தேன சிரம் த்வம் அவிக்ரியக விக்ருதிமர்பகய நிர்பஜனாதக
ஸோ அதாவது எம்பெருமானுக்கு வந்து தம்மேல் உள்ள அபராதங்களையாவது பொறுத்துப்பான், ஆனால் ஆசிரியர்கள் மேலே பண்ணுற அபராதங்களை பொறுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை இதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. ஏழாவது இது பாசுரம். இதில் வந்து இதிலும் எம்பெருமான் அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்துன்னு ஹிரண்ய வதம் பண்ணுறச்சு அவன் எவ்வளவு கோரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறார். எப்படி வந்து திருமங்கையாழ்வார் வந்து இந்த பிறையேற்றானல் இதெல்லாம் சொல்கிறாரோ இல்லையா, அது மாதிரி சொல்கிறார் இவர் வந்து பிடரி, அவனுடைய பிடரி மயிர் இருக்க அந்த மெயின் இருக்கே ரொம்ப ஒரு ஸ்கேரியாக இருந்தது சுவாமின்னு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். பிடரி மயிரில் ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இவன் சுவாமி வந்து சினிமாக்களை நம்பியார். இந்த மனோகர்லாம் சிரிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான சிரிப்பு ஒன்று சிரிச்சான் சுவாமி. அது வந்து எக்கச்சக்கமாக பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிற விரைவான பெரும் சிரிப்பினால் கடுமையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்ல. கோபம் மூண்டார், எக்கச்சக்கமாக கோபம் இருந்தது சுவாமி அவனுக்கு. துடிக்கும் புருவங்கள் உடையது, அவனுடைய புருவங்கள் இருக்கே ஐப்ரோஸ் வந்து துடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ட்ரெம்பிளிங்கிறது அப்படி சொல்கிறார் கோபத்தில். அது மாத்திரம் அந்த மாதிரி எம்பெருமான்கிட்ட பேசுகிறார். சுவாமி உம்முடைய முகம் எப்போவுமே சாந்தமானது, ஆனால் நீர் இப்படி வந்து ஒரு வேஷம் போட்டுருது, அந்த மாதிரி உம்முடைய திருமுகத்தை ஆக்கின்ற போதிலும் அப்படி வந்து கோரமாக நீர் ஆக்கின்ற அதே சமயத்தில் ஹிரண்யகசிப்பு சால் ஆஃப் திஸ், அந்த பிடரி மயிரால் பயமுறுத்துவது யாருக்கு? அது ஹிரண்யகசிப்புக்கு விரைவான அட்டகாசங்கிற வார்த்தை வந்து தமிழ்லையும் யூஸ் பண்ணுறோம், அட்டகாசங்கிறது சம்ஸ்கிருதத்துலையும் அதான் யூஸ் பண்ணுறாரு. அந்த அட்டகாசமான சிரிப்பினால் கடுமையாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே ஹிரண்யகசிப்புக்கு கோபம் மூண்டதாக இருக்கு, துடிக்கிற புருவம் உடையதாக இதெல்லாம். திஸ் இஸ் வாட் ஹிரண்யகசிப்பு சா. அட் த சேம் சமயத்தில் வந்து பிரகலாதனுக்கு வந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி திருமுகத்தை அப்படி ஆக்கின்றாலுமே ஒரு காரணத்துக்காக சிங்க உரு கொண்டவனே, ஒரு காரணத்துக்காக சிங்க உரு கொண்டவனேன்னு அர்த்தம். அதாவது இவன் ஹிரண்யகசிப்பு ஒரு வரம் வாங்கியிருந்தான், மனுஷனாலையும் நான் கொல்லப்படக்கூடாது, மிருகத்தாலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிய இந்த நரசிம்மன் உருவ எடுத்துட்டவனே உன்னுடைய கருணை இருக்கே, த சேம் டைம் தட் யூ ஷோட் யுவர் அந்த ருத்ரத்தை கோபத்தை காமிக்கிற அதே சமயத்தில் உன்னுடைய கருணை வந்து எப்படி இருந்ததுன்னாக்க அசுர சிறுவனான பிரகலாதனுங்கிற அந்த அசுர சைல்டு இருக்கானே அவனுக்கு வந்து உன்னுடைய கருணை வந்து எப்படி இருந்ததுனாக்க ஒரு தாயோட தன்னுடைய முளைப்பால்னால அவனை ரட்சிக்கிற மாதிரி இருந்தது. பிரகலாதனுக்கு உன் தாமரை கண் வந்து முளைப்பால் ஊட்டி, அதாவது தாயுடைய அன்பை கொடுத்து வேறு சிகிச்சை செய்து பிரகாசிக்கிறது. சிகிச்சைங்கிற வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்க. அதாவது நீ ஹிரண்யகசிப்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த, பிரகலாதனுக்கு அதே சமயத்தில் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே சமயத்தில் பிரகலாதனுக்கு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு முளைப்பால் கொடுக்கறச்சே அவளுடைய கண்ணில் வந்து எவ்வளவு இது தெரியும், கருணை தெரியும். அந்த மாதிரியான கருணை தெரிஞ்சது சுவாமின். எப்படி சுவாமி ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் பண்ணினீர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார். சட்டா படல பீஷணே, இந்த பிடரிமாய் ரொம்ப பயமுறுத்ததா ஸ்கேரியா இருக்கு. சரபச அட்டஹாசோத்பட்டயே, விரைவான பெரும் சிரிப்பினால் கடுமையாக, அந்த அட்டகாச சிரிப்பினால் ரொம்ப கடுமையாக இருக்கு. ஸ்புரத் கிருதி பரே ஸ்புடதய கோபம் உண்டதாக இருக்கு, துடிக்கும் புருவங்களை உடையதாக இருக்கு. அந்த மாதிரி நீர் ஆக்கின்றிருக்கீர். வக்திரே கிருத்தே, உன்னுடைய முகத்தை அந்த மாதிரி ஆக்கின்றிருக்கீர். அபி வக்திரே கிருத்தே, அப்படி ஆக்கின்றாலும் சுவாமி கிருபா கபட கேசரியன் ஒரு காரணத்துக்காக வேண்டி சிங்கமாக ஆனவரே உன்னுடைய கிருபை வந்து பிரகலாதனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல வர்றார். தனுஜடிம்ப ஒரு அசுர சைல்டு ஆன பிரகலாதன் அவனுக்கு தத்தஸ்தனா, அவனுக்கு முளைப்பால் கொடுத்து சரோஜ சத்ருஷா திருஷா, சரோஜ சத்ருஷா திருஷா, தாமரை போன்ற உம்முடைய கண்கள் இருக்கே அந்த கண்ணால நீர் முளைப்பால் ஊட்டினீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவனுக்கு முளைப்பால் ஊட்டி வேறு சிகிச்சை செய்து பிரகாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரே சமயத்தில் ரெண்டும் உம்மால் எப்படி சுவாமி பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தை சொல்கிறச்சே ஒரு சிங்கக்கு வந்து தாய் சிங்கம் வந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குற அதே சமயத்தில் குழந்தை மேலே ஒரு அன்பான கண்ணை காமிக்கும். அதே சமயத்தில் மற்ற விதமான மிருகங்கள் இருக்க, இந்த யானைகள், அந்த மாதிரி ஹைனாஸ், அந்த மாதிரியான மிருகங்கள்
பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காண்டி அதுகள்கிட்ட ஒரு கடுமையான முகத்தை காமிக்குமோ இல்லையோ அந்த மாதிரி காமிச்சார் இவர் அப்படின்னு. சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் வந்து எம்பெருமானுடைய அட்டகாசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு அழகான ஒரு இது ஸ்லோகத்தை சாதிக்கிறார் அவர். அது வந்து சாதிக்கச்சே சொல்கிறாரு வந்து அவனுடைய அட்டகாச சிரிப்பு இருக்கே அது வந்து பிரஹ்லாதனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, தேவர்களுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. தேவர்கள் வந்து எம்பெருமான்கிட்ட இந்த மாதிரி ஹிரண்யன்கிட்டேருந்து விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏற்கனவே அப்பீல் பண்ணியிருந்தா. அது எப்படி இருந்ததுனாக்கா இந்த பிரளய காலத்தில் வந்து ஒரு இடிகள் இடிக்குமே, அதாவது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மழை மேகங்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு இடி இடிக்குமே, அந்த மாதிரி பிரளய காலத்து இடி, அந்த இடியை விட ரொம்ப மோர் ஃபியர்ஸாக இருந்தது அது. அதுக்கு அந்த மாதிரி அந்த அந்த அட்டகாச சிரிப்பை கேட்டு வந்து 7 இதுகள் இருக்க 7 சமுத்திரங்களும் வந்து நடுங்கித்து சுவாமின். அப்படிப்பட்ட இந்த ஹிரண்யனை வந்து தன்னுடைய இந்த கத்தி போன்ற இந்த கூர்மையாக இருக்கிற இந்த நகத்தால் இது பண்ணானே பிளந்தானே, அவனுடைய அட்டகாச சிரிப்பு வந்து நம்மளுடைய பயத்தெல்லாம் போக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பயம் நமக்கு இந்த பீதிகள் இருக்கிறச்சே பயங்கள் இருக்கிறச்சே இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிரஹ்லாத ஆஹ்லாதனானே, அதாவது பிரஹ்லாத ஆஹ்லாதனானி இவனுக்கு எப்படி ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரணதய சுரகண பிராணன பிரீணனானியே பிரத்யூடஸ்தேம பீம பிரலயகன घट्टाधोषणाडम्बराहणिये क्षुभ्य सप्ताम्बुधे निक्षुरपरुषय नखक्रीडितक्षुण्णशत्रो अस्मद्भीतिव्यपोहं विदधतु नृहरये அட்டஹாசாத்புதாகனியே. அந்த அட்டகாச சிரிப்பு வந்து நம்மளுடைய பயத்தை எல்லாம் போக்கட்டும் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி இந்த பாதுகா சகஸ்ரத்தில் வந்து இன்னும் அழகா சொல்றார். அதாவது எம்பெருமான் வந்து ஸ்ரீராமன் பரதனுக்கு வந்து பாதுகைகளை கொடுத்து வந்து அவன் பாதி எடுத்துட்டு போது அயோத்தியாவில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ இதில் சொல்றார் அவர், இந்த பாதுகை எம்பெருமான் கொடுத்து விட்டான் இந்த பாதுகைகள். அந்த பாதுகைகள் வந்து பரதன்கிற இந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, அதாவது பாதுகைகள் வந்து ஒரு தாய் சிங்கம் மாதிரி இருந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, எப்படி இவன் வந்து நரசிம்மன் வந்து ஒரு தாய் சிங்கம் மாதிரி பால் ஊட்டுற மாதிரி இருந்து பிரகலாதனுக்கு தன்னுடைய அன்பையும் அனுகிரகத்தையும் கொடுத்தானோ, அதே மாதிரி ஸ்ரீராமன் வந்து ஒரு தகப்பனார் சிங்கம்னு வச்சுக்கோங்க. அவன் கொடுத்து விட்ட பாதுகைகள் வந்து ஒரு தாய் சிங்கம் மாதிரி. அந்த தாய் சிங்கம் வந்து பரதன் அப்படிங்கிற குழந்தை சிங்கத்தை வந்து அயோத்தியாவில் காப்பாத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்வவாத்சல்ய க்ரோடி கிருத பரத ஷாபேவ பவதி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பரதனை வந்து காப்பாத்துதுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ அதே மாதிரி ஒரு லாஸ்ட் ஐட்டம் ஆன் திஸ் பர்டிகுலர் ஸ்லோகம், அதில் வந்து இந்த ட்ரெம்பிளிங் ஐப்ரோஸ்னு சொல்றாரு. அதாவது எம்பெருமானுக்கு வந்து ராமனுக்கு வந்து யூஸ்வலி வந்து கோபம் வராது அப்படிங்கிற மாதிரி, மனத்துக்கினியானை பாடவும் நீ சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றவன்னு சொல்றா. ஆனால் அடுத்ததுமே மனத்துக்கினியான் யூஸ்வலி ப்ளசண்ட்டாக இருப்பான், பிரசன்ன முகத்தோடு இருப்பான் அவன். ஆனால் அவனுக்கே கோபம் வந்துருத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ வால்மீகியும் வந்து சொல்கிறார் அவர், அவன் நார்மலி அவன் வந்து எப்படி இருப்பான்னாக்கா செரீனாக இருப்பான், எட்டர்னல் அண்ட் ஃபியர்லெஸ்ஸாக இருப்பான். எத்தத் சாந்தம் அஜரம் அபயம், அதுதான் அவனுடைய நார்மல் ஸ்டேட் இது. ஆனால் அவனுக்கு எவ்வளோ கோபம் வச்சு என்னாச்சுனாக்கா குரோதம் ஆகார தீவிரம் அப்படிங்கிற மாதிரி, ப்ராட் ஃபோர்த் ஃபியர்ஸ் ராத் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி இவருக்கும் நரசிம்மனுக்கும் அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் எம்பெருமானுக்கு கோபம் வந்ததுனாக்க அதுவும் ஒரு கல்யாண குணம் அப்படிங்கிற மாதிரி இது ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரியா? ஸோ லாஸ்ட் சப்ஸ்டன்டிவ் ஸ்லோகம், இதுக்கப்புறம் பலஸ்ருதி வருது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம். இது ரொம்ப சின்ன ஸ்லோகம், பட் ரொம்ப அழகான ஸ்லோகம். ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பாருங்க சுவாமி. தேவரீர் வந்து அடியேனை காப்பாத்துறச்சே, அதாவது அடியேனை நீர் வந்து ரட்சிக்கிறச்சே, அடியேனுக்கு மற்ற தெய்வங்களே வேண்டாம் சுவாமி, மற்ற தெய்வங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? நீர் அடியேனை காப்பாத்துறச்சே
மற்ற தெய்வங்கள் இருந்து அடியனுக்கு என்ன பிரயோஜனம் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நீர் அடியனை ரட்சித்தேன்னாக்க வேற ஒரு தெய்வம் எனக்கு வேண்டாம். ஓகே, ஹவ் அபவுட் நீர் என்ன ரட்சிக்கலன்னாக்க நீர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே ஸ்பர்ன் பண்ணிட்டே ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னாக்கா வேற ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வை டு ஐ நீட் அதர் காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்கிறார். எப்படி காகாசுரனுக்கு மற்றவா அதால் பண்ண முடிஞ்சது? காகாசுரன் போய் முறையிடாத ஆட்களே கிடையாது. அவளால் என்ன பண்ண முடிஞ்சது? ஸோ நீர் ஒருத்தர் ரட்சிக்காமல் இருக்கிறச்சே மற்ற யார் தேவதைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிரம்மா, ருத்ரன், அந்த மாதிரி இந்திரன், ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தேவரீர் அடியேனை ரட்சிக்காத போது மற்ற தெய்வங்கள், மற்ற காப்பாளர்கள், ப்ரொடெக்டர்ஸ் இருந்துட்டு என்ன பிரயோஜனம் சுவாமி? ஸோ இதர் கேஸில் ஐ டோன்ட் நீட் அதர் காட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். இது எனக்கு ரொம்ப ஒரு உறுதியான எண்ணமாக இருக்கு. எனக்கு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சிருத்தது, உன்னை தவிர எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நீர் தான் அடியனுடைய ரட்சகன்கிறது தெரிஞ்சிருத்து. அதனால் நான் எப்பவும் ஆசிரியிக்கிறேன் சுவாமி. வேகவதி கரையை உறைவிடமாய் கொண்ட உன்னை நரசிம்மா அப்படிங்கிற நீர் வேகவதி நதி தீரத்தை ஆசிரியிச்சிருக்கீரே, அந்த உண்மை அடியேன் ஆசிரியிக்கிறேன், உண்மை நான் அடைகின்றேன் ஒரு நரசிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகான ஷார்ட் ஸ்லோகம். இது त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः அப்படிங்கிற மாதிரி. त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः. त्वयि रक्षति நீ ரட்சிக்கிறச்சே, ரக்ஷகைஹி கிமன்யைஹி மற்ற ரக்ஷகர்கள் எதுக்கு அடியனுக்கு வேணும் சுவாமி? வாட் இஸ் த யூஸ், வாட் இஸ் தர் யூஸ் அப்படின்னு. त्वयि च रक्षति, च रक्षितिना च அரக்ஷதி, त्वयि அரக்ஷதி நீர் ரட்சிக்காத சமயத்தில் त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः. ரக்ஷகைः கிமன்யைः மற்ற அந்நிய ரக்ஷகர்கள்னால என்ன பிரயோஜனம் சுவாமி? ஈதி நிஷ்சிதः தீஹி, இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான புத்தி உடைய அடியேன் இருக்கேனே, அடியேன் ஸ்ரயாமி நித்யம், உம்மை அடியேன் எப்பொழுதும் ஆசிரியிச்சிருக்கேன் சுவாமி. நிருஹரே வேகவதி, ஓ நரசிம்மரே வேகவதி தடாஸ்ரயம் வேகவதி தட ஆசிரியம் துவாம், வேகவதியினுடைய கரையை ஆசிரியித்திருக்கின்ற நரசிம்மரே அடியேன் உண்மை ஸ்ரயாமே, நான் அடியேன் உண்மை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகான சிம்பிள் ஸ்லோகம். பட் அழகானது அதாவது எம்பெருமான் தான் ரக்ஷகன், அவனை விட்டால் வேறொரு ரக்ஷகனும் கிடையாது அப்படிங்கிறத பாயிண்ட்டை அவர் நம்ம கிளியராக எடுத்து சொல்கிறார். இது நம்ம திருமந்திர சுருக்கு, அதாவது நம்ம திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயான்னு இருக்கிறதுல முதல் இது பிரணவம் வருது. அந்த பிரணவம் அகாரம் உகாரம் மகாரம்னு 3 சிலபிள்ஸ் இருக்கு. அந்த அகாரம்ங்கிறது அது எம்பெருமானை சொல்றது, அதுவும் ரக்ஷகன் எம்பெருமான் ரக்ஷகனாக இருக்கிறத சொல்றது அப்படின்னு வியாக்கியானங்கள்ல சொல்றார். இது சுவாமி தேசிகன் திருமந்திர சுருக்குன்னு அந்த திருமந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு பாசுரங்கள் சாதிச்சிருக்கார். அதுல அந்த அகாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ற பாசுரத்துல அவர் சொல்றார், அவர் தூ வலம்புரியாம் ஒன்று, எப்படி வலம்புரி சங்கு ஒரு ஷேப் இருக்குமே அது மாதிரி ஓம்ங்கிறது தமிழில் எழுதினாக்கா அது வலம்புரி சங்கு மாதிரி ஷேப் இருக்குமோ இல்லையோ, அந்த தூ வலம்புரியாம் ஒன்றில்னாக்கா அந்த வலம்புரி சங்கு மாதிரி இருக்கிற அந்த பிரணவம் இருக்கு பாருங்கோ, அதுல துவக்கமாம் வண்ணம் என்றால் துவங்குற முதல் லெட்டர் இருக்கே ஓங்கிறது, அது அந்த ஓ அதுல ஓம்ங்கிறது அதுல அகாரம் உகாரம் மகாரம், அந்த அகாரம் இருக்கே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காவல் என்று அகரத்து அவ்வாய், காவல்னாக்கா ரட்சிக்கிறது ப்ரொடெக்ஷன் என்று, அகரத்து அவ்வாய் இந்த அகாரத்தினுடைய அர்த்தம் அது கருத்துர காண்மி நீரே. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, கருத்துர காண்மி நீரே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். அதே மாதிரி விஷ்ணு புராணத்தில் தான் எம்பெருமான் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது விஷ்ணு புராணத்துலேயும் வருது. அது விஷ்ணு புராணத்தில் வருது. நகி பாலன சாமர்த்தியம், பராசரர் இவர்கிட்ட சொல்றார், பரீட்சித் மகாராஜா கிட்ட சொல்றார், நகி பாலன சாமர்த்தியம் ரட்சிக்கிற சாமர்த்தியம் இருக்கே, நகி பாலன சாமர்த்தியம் ருதே சர்வேஸ்வரம் ஹரிம், ருத்தேனா எக்ஸப்ட்னு அர்த்தம், எக்ஸப்ட்
சர்வேஸ்வரம் ஹரிம், சர்வேஸ்வரனான ஹரி இருக்கானே அவனை தவிர நகிபாலன சம்ரத்தியம், வேற ஒருத்தருக்கும் அந்த சக்தி சாமர்த்தியம் கிடையாது. ஸ்திதௌ ஸ்திதம் மகா பிராக்ஞ பவத் யஸ்ய கஸ்யசித் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதான் ஸோ ஹி அலோன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி ஆக்ட் ஆஃப் மெயின்டைனிங் தி யூனிவர்ஸ். அவனால் தான் ரட்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி இந்த தயா சதகத்தில் வந்து சுவாமி தேசிகன் வந்து தயாதேவி கிட்ட சொல்றார், அதாவது இந்த ரட்சிக்கிறதுங்கிற அந்த வியாபாரம் வரைச்சே இப்போ வேற ஒத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்து அந்த தயாதேவியாக இருந்துட்டு அந்த எம்பெருமான அந்த வேலைக்கு நீ நியமிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து எல்லா ஆசிரியர்களும் உன்னுடைய இதை உங்ககிட்ட தஞ்சம் புகரா அப்படிங்கிற மாதிரி. பத்மகாந்தம் பிரணிஹிதவதீம் பாலனேனன்ய சாத்யே சாராபிஜ்ஞா ஜகதி கிருதினஹ சம்ஸ்ரயந்தே தயே துவாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் இந்த எம்பெருமானால் தான் ரட்சிக்க முடியும், நீ தான் அவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்கிற, அழகாக சொல்கிற. அதாவது ரட்சிக்கிறதுன்னு வரைச்சே வேற ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இமேஜின் பண்ணி பாருங்கோ. ஒரு ரிடில் மாதிரி சொல்கிறேன். ஒத்திக்கு 5 புருஷர்கள் இருக்கா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி சொல்கிறேன்னு. ஒத்திக்கு 5 புருஷர்கள் இருக்கா. அவளுக்கு பக்கத்துலேயே அவள் உட்காந்துன்னு இருக்கா 5 புருஷர்களும். அப்படி இருக்கிறச்சே 5 புருஷர்களும் பக்கத்துல இருக்கிறச்சேயே இந்த துஷாசனன் வந்து அவளை வந்து he was able to try to molest her. என்ன பண்ணாவா, யார் அவளை காப்பாத்தினாக்கா someone who wasn't even there அப்படிங்கிற மாதிரி. அதாவது சங்க சக்கர கதா பாணய துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாக்ஷயம் ரக்ஷமாம் சரணாகதம். இந்த கோவிந்த நாமத்தை சொல்லி கூட்டா எங்கேயோ துவாரகையில் இருந்த அந்த அவன் இருந்தான். ஆனால் அந்த கோவிந்த நாமம் தானே அவளை காப்பாற்று பண்ணிட்டு கூட அந்த 5 புருஷாளா காப்பாத்தினா. அதனால வந்து இவன் தான் ட்ரூ ரக்ஷகன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தில் காகாசுரனை யார் காப்பாத்தினா, இவன் தானே காப்பாத்தினான். அந்த காகாசுரன் வந்து காகாசுரனுடைய தகப்பனார் அபேண்டன் பண்ணிட்டார். ஆல் தி தேவர்கள்லாம் அபேண்டன் பண்ணிட்டார். ரிஷிகள்லாம் கூட அபேண்டன் பண்ணிட்டார். சபித்ரா ச பரித்யக்த abandoned by சபித்ரா பித்ரு இது பண்ணிட்டார். தகப்பனார் இது பண்ணிட்டார். சுரைகி தேவர்கள் இது பண்ணிட்டார். சபித்ரா ச பரித்யக்த சுரை சர்வை மகர்ஷிபிஹி, எல்லா ரிஷிகள்லாம் கூட கைவிட்டுட்டா. இவன் 3 லோகான் சம்பரிக்ரம்ய, 3 உலகங்களும் சுத்தி அலைஞ்சு திரிஞ்சு துவாம் ஏவ சரணம் கத, கடைசியில் உங்கள்கிட்ட தான் சரணாகதி பண்ணான், நீதான் அவனை காப்பாத்தினேன்னு சீதா தேவி வந்து, அதாவது ஹனுமான் கிட்ட வந்து அடையாளம், ராமன் கிட்ட இந்த அடையாளம் சொல்றச்சே இது சொல்லு அப்படின்னு சொல்றச்சே ஹனுமான் கிட்ட பேசுற மாதிரி ஆக்சுவலி ஸ்ரீராமன் கிட்ட பேசுறா. அப்போ இந்த இதை சொல்றா, அந்த காகாசுரன் விருத்தாந்தத்தை சொல்றார் அவர். அதே மாதிரி திருச்சந்த விருத்தத்துல வந்து இந்த பாணாசுரனுடைய அந்த விருத்தாந்தத்தை சொல்றச்சே அவர் சொல்றார் அவர். பாணாசுரன்கிற வந்து அவன் வந்து கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் வந்து அவன் வந்து கிருஷ்ணன் கூட சண்டைக்கு வந்தான் அவன். அப்போ வரச்சே வந்து அவனுக்கு ஹெல்ப்புக்கு வந்து அவனை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருந்தார். சிவபெருமான் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் பார்வதி தேவியோட வந்தார், கணபதியோட வந்தார், கார்த்திகேயன் கூட வந்தார். எல்லாருமா வந்து அவளுக்கு ரட்சிக்க முடிஞ்சுதா? ஒன்றும் பண்ண முடியலையே. எம்பெருமான் வந்து அந்த பாணனுடைய 1000 தோள்களை இது பண்ணானே, அழிச்சானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மோடியோடி லட்சையாய சாபமெய்தி முக்கணான் கூடுசேனை மக்களோடு கொண்டு மண்டி வெஞ்சமத்து ஓடவாணன் 1000 கரங்கழித்த ஆதிமால் பீடு கோயில் கூடு நீர் அரங்கம் என்ற பேரதே அப்படிங்கிற மாதிரி. சந்தகத்தில் இவன் பாணாசுரன் couldn't be saved by சிவபெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது பண்ணுறச்சே இந்த ஸ்ரயாமின்னு சொல்கிறச்சே வந்து அதாவது நம்ம இது வந்து ப்ரொடெக்ட்ஸ் அஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் எனிமீஸ், நம்மளுடைய இன்டர்னல் எனிமீஸ்லேருந்தும் இது பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு வந்து நரசிம்மன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணன் வந்து இவர்கிட்ட அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார், ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். ஓ அர்ஜுனா,
இந்த காமம்ங்கிற அது இருக்கே, அதுவே ஒரு எனிமி, அதுவே ஒரு துஷ்டன். அது வந்து நம்மளோட மனசுக்குள்ள இருக்கு. அதை நீ இது பண்ணு, முதல்ல வந்து அதை அழி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. மைட்டி ஆர்ம்டு அர்ஜுனா ஸ்லே த எனிமி ஹூ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் காமம் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அப்படிப்பட்ட அந்த மாதிரியான நமக்கு இன்டர்னல் எனிமீஸையும் இந்த நரசிம்மன் வந்து இது அழிச்சு நம்மளை காப்பாற்றுவான். அதனால நரசிம்மன் என்ன தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதோட லாஸ்ட் சப்ஸ்டன்டிவ் பாசுரம் முடிகிறது. இப்போ வந்து பலஸ்ருதி சொல்ல போறார். பலஸ்ருதியில சொல்றச்சு இந்த மாதிரி இந்த வெங்கடேஷ கவின்னு சொல்லப்படுற இந்த அடியனால, இந்த சுவாமி தேசிகனால இந்த இது கம்போஸ் பண்ணப்பட்டது இந்த ஸ்தோத்திரம். 8 ஸ்லோகங்களால இந்த துதிக்கப்பட்ட ஒரு நரசிம்மன் இருக்கானே, அவன் வந்து உசந்த தேவர்களால் வணங்கப்படுவான். ஸோ இஸ் வர்ஷிப் பை தேவாஸ். அது மாத்திரம் இல்லை, அதாவது இந்த நம்ம பண்ணிருக்கிற கர்மாக்கள் இருக்கே, பெரிய பெரிய பாவங்கள், அதுகளை வந்து ஒரு யானைகளுக்கு கம்பேர் பண்றார். ஒரு பெரிய ஒரு அடக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி அன்கன்ட்ரோலபிள், இந்த மதம் பிடிச்ச யானைகள் மாதிரி இருக்கிற பாவங்களை வந்து அவன் வந்து எப்படி ஹிரண்ய கசிப்புவை பிளந்து அழிச்சானோ அது மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய கொடிய பாவங்களான இந்த சின்ஸ் இருக்கே, கர்மாஸ், அது வந்து அன்கன்ட்ரோலபிள் கர்மாஸ் இருக்கே, அன்கன்ட்ரோலபிள்னாக்க இன் டர்ம்ஸ் ஆஃப் தர் எஃபெக்ட், அதுகள் அந்த மாதிரியான யானைகளெல்லாம் அவன் பிளந்து அழிப்பானவன் இந்த வேளுக்கை நரசிம்மன். அவன் வந்து ஒரே ஒரு தரம் அவனை துதிச்சாலும் அவன் வந்து மே ஹி கிராண்ட் அஸ் ஆல் தி திங்ஸ் தட் வி ப்ரே ஃபார், அவன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பலஸ்ருதி சொல்றார் அவர். ஏத்தம் ஸ்துத சக்ருதிஹ சக்ருதிஹ, அதாவது இந்த 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 உலகத்துல வெங்கடேஷ கவினால இவ்வாறு புகழப்பட்ட அப்படிங்கிற மாதிரி. ஏத்தம் சுத சக்ருதிஹயம் அஷ்டபிரேஷ பத்யை ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி, வெங்கடேஷனால இயற்றப்பட்ட Tridashendra Vandyaha. So he is worshipped by all the glorious devas. துர்தாந்த கோர துரிதய, நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு அன்கன்ட்ரோலபிள் டெரிபிள் சென்ஸாக இருக்குங்க சொல்றார். த்விரதேந்திர வேதியே, அப்படி தேர் லைக் ஹியூஜ் எலஃபன்ஸ். அதை வந்து பேதி, அதை அழிக்கிறவன் அவன் அப்படிங்கிற மாதிரி, அது பழப்பவன் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். காமாசிகா நரஹரிஹி, அந்த காமாசிக்க வேளுக்கை நரசிம்மன் வந்து விதனோது காமான், நம்மளுடைய காமங்களை எல்லாம் விரும்பின பலன்களை எல்லாம் விதனோது அழிப்பானாக அப்படிங்கிற மாதிரி, அழிப்பானாகன்னு மாத்திரம் இல்லை அழிப்பான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சுக்கிறார். ஸோ இதோட வந்து இந்த ஸ்தோத்திரம் காமாசிக்க அஷ்டகம்ங்கிறது முடிகிறது. நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு வந்து அடியனுடைய நமஸ்காரம். அடியன் வந்து பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே, அதாவது நல்ல ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார் அந்த ஸ்தோத்திரத்தை. அதை வந்து நான் அதில் உள்ள சாரெல்லாம் எடுத்துட்டு சக்கை மாத்திரம் உங்களுக்கு சாதிச்சிருக்கேன். அதையும் ஆனாக்க நீங்கள் அதை சாறு மாதிரி நடிச்சுட்டு பொறுத்துன்றிருக்கீள். நீங்கள் அதை பொருள் போலே பாவித்து பொறுத்தீர். அருளாலிவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உண்மை. அதனால உங்களுக்கு அடியனுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.